நான் ரூம்ல இருக்கேன். இந்த அம்மா கண்ணு முடிச்ச உடனே என்கிட்ட வந்து சொல்லு. ஏன்பா சீரியஸ் இல்ல, சாதாரண அதிர்ச்சி தான். அந்த பொருள் எல்லாம் தூங்குதா? நீங்க அப்படி பாருங்க. உண்மையிலேயே சாதாரண அதிர்ச்சி தானே டாக்டர்? உங்களுக்கு வேணாம், எனக்கு ஒண்ணு வேணாம். அந்த பொண்ணு எழுந்து வைக்கணும். அதை கேட்கலீங்க. நீங்க இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்களே, அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அந்த பொண்ணு சிஸ்டர் அவனுக்கு அதுதான் இப்ப புரியுது. இப்பதான் ஆரம்பம். அந்த பேஷண்ட் பேரை சொல்லுங்க. அட, இவரையே இப்படி வைக்கப்படுறாரு? அப்படித்தான், எல்லாத்துக்குமே வைக்கப்படுவாரு. பொண்ணு பேரை சொல்றது கூட வைக்கும். சரி சரி, நீங்க சொல்லுங்க. சந்திரா. ஓ, சந்திராவா? ஆமா ஆமா, சந்திரா. வயசு 16. 16 தானா? முடியல, இப்பதான் நடக்குது. பார்த்தா அப்படி தெரியலையே. ஓஹோ, அவங்க என்ன சினிமா நடிகையா? சினிமாவும் இல்ல, நாடக நடிகையும் இல்ல, காலேஜ் கேர்ள். எந்த காலேஜ்? உயிர் காலேஜ். காலேஜ்? வாட்? உயிர் காலேஜ்? ஏமா உயிரை வாங்கிட்டு இருக்க? சொல்றதை எழுதிட்டு போய. சரி சரி, டாக்டர் ஃபீஸ் யார் கட்ட போறீங்க? உங்க பேரு? பிரபு. தேங்க்ஸ். டாக்டர் ஃபீஸ் பணம் கொண்டு வந்து என்னடா செய்யறது? கடன் சொல்றா. சொல்றா. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம கேவலமா நடப்பான். அவளுக்கு மயக்கம் தெளிவிட்டோம். கொஞ்ச நாளை பேசிட்டு இருந்துட்டு போய் பணம் எடுத்தோம். இலே, உனக்கு தான் மயக்கம், அதுக்கு மயக்கம் இல்ல தூக்கம். பிரபு, உன் காதல் சக்சஸ் ஆகணும்னா அப்படிங்கிறப்ப நீங்க இருக்க கூடாது. வேண்டாம். அப்பதான் உன்னை பத்தி ஆஹா ஓஹோன்னு பிரமாதமா சொல்லி நல்ல ஒரு இது ஏற்பட்டு. எதிரா? அதான்டா நல்ல ஒரு இதுரா அது. காதல். அப்ப நான் போய் பணம் எடுத்துட்டு வர்றேன். உடனே வந்துட போறேன். நாங்க போன் பண்றோம், அதுக்கப்புறம் வா. பாதிக்க நம்புடா, உனக்காக தான் நான் தாண்டா போறேன். பார்த்து நல்லா பண்றோம்டா. போடா. மயக்கத்துல ஏன்டா இதெல்லாம் பண்ற? காரை விட்டுட்டு போ, இங்க எங்களுக்கு தேவைப்படும். நீ டாக்ஸில போய்க்க. சார், வெளியில நிக்குது, அது உங்க காரா? ஆமா, என்னதுதான். ரொம்ப அழகா இருக்கு சார். உங்களை விடவா? நல்லாவே இருக்கீங்க. போங்க சார். சார், உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம். என்ன பொறுத்த மாத்தீங்களா? 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம். உங்க பேரு? ஸ்டெல்லா. ஸ்டீஃபன். நைஸ் நேம். சந்திரா, எங்க வந்தீங்க? ஒரு முக்கியமான மெசேஜ், அத சொல்லிட்டு போனா வந்து. உள்ள வாங்க. வாங்க. என்ன சமாச்சாரம்? சார், கொஞ்சம் முன்ன ஹெட் ஆபீஸ்ல இருந்து முதலாளி ட்ரங்க் கால் பண்ணியிருந்தார். உங்களை உடனே புறப்பட்டு மதுரைக்கு அடுத்த பேர்ல வர சொன்னார். அப்படியா? ஆமாங்க, ரொம்ப அவசரம்னு கூட சொன்னார். அதனால தான் பிளேனுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி ஆபீஸ்ல வச்சிருக்கேன். பிளேன் இன்னும் 1 ஹவர்ல புறப்படுது. அக்கௌண்டன்ட் சார், எனக்கு தர்மராஜ் நர்சிங் ஹோம்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுக்கிட்டு வேற ஏர்போர்ட் வந்துடுறேன். நீங்க டிக்கெட் எடுத்துட்டு அங்கே வந்திருக்கேன். சார், காலையில அனுப்ப வேண்டிய செக் எல்லாம் நீங்க கையெழுத்து போட்டா தான் அனுப்ப முடியும். ஆபீஸ்க்கே போலாம். பிரபுவா? ஆமாங்க, குழந்தைங்க இருக்கிற வீட்டுல நாங்க அவரை பத்தி தெரியும். உங்களுக்கு குழந்தை இருக்கா? ஐ எம் சாரி, உங்க வீட்டுல குழந்தை இருக்கா? எதுக்கு சொல்றேன், அந்த மாதிரி இடத்துல தாங்க வாணி பேபி ஃபுட் கம்பெனி பத்தி தெரியும். இந்தியாவிலேயே அதிகமா வியாபாரம் ஆகிற கம்பெனி அதாங்க. அந்த கம்பெனில மாசம் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற மெட்ரோ பிரான்ச் மேனேஜர் தாங்க உங்களை ஆபத்துல இருந்து காப்பாற்றி கொண்டு வந்த மிஸ்டர் பிரபு. ஆமாங்க, எம்ஏ படிச்சிருக்கோம். பெரிய பணக்காரன். ஆபீஸ்ல வேலை பார்த்து சம்பாரிச்சு சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. தினம் சினிமாவுக்கு போறாங்க. எத்தனையோ பேர் அங்க மயக்கம் போட்டு வராங்க. யாரையாவது சினிமா பார்த்திருப்பானா? அது என்னங்க உங்களை மாத்திரம் இப்படி? ஆமா, நீங்க யாரு? நாங்க அவருடைய நெருங்கிய நண்பர்கள். நாங்க 2 பேரும் ஏன் இங்க வந்திருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவனுக்காக உங்களை இங்கதானே இருந்தா. அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து ஒரு போன். இவன் போய் கையெழுத்து போட்டு பேங்க்ல இருந்து ₹1,00,000 வாங்கி ஆபீஸ்ல கொடுக்கணும். வந்துருவான். நம்ப மாட்டீங்க, துடிச்சுட்டாங்க. நீங்க மயக்கம் போடுறது பார்த்தா லபோ லபோன்னு அடிச்சுக்கிறான். என்ன ஆச்சு? ஏன் இப்படி அடிச்சுக்கிற? உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லப்பா அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அவனுக்கே உயிர் வந்துச்சு. அப்போ இது வரைக்கும் உயிர் இல்லாம இருந்தாரா? அதுதாங்க அவர்கிட்ட விசேஷம். உயிர் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரே மாதிரி தாங்க இருப்பாங்க. என்ன காரணம்? இது வரைக்கும்
கல்யாணமே அவனிங்க உங்க மாதிரி கல்யாணமே ஆகல. கல்யாணம் அவனிங்க. ஸ்டீவன் சந்துரு, மிஸ்டர் பிரபு வந்துட்டாரா? இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரணுமே. ஆனந்தா, பிரபுவுக்கு ஒரு போன் பண்ணப்போ. சீக்கிரம் வீட்டுக்கு போனோம், எங்க அப்பா தேடுவாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அட்ரஸ் என்ன? நான் போய் உங்க அப்பாட்ட விஷயத்தை சொல்றேன். சிஸ்டர், சிஸ்டர் நீங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதா? பின்ன இவங்க எனக்கு சிஸ்டர் எல்லாம் பின்ன அம்மாவா? அது வந்து நாங்க ஊர் உலகத்துல எல்லா பெண்களையும் சகோதர வாஞ்சியோட தான் பாக்குறது. அதனாலதான் சிஸ்டர்னு கூப்பிடுறது. ஓ, எல்லாரையும் அப்படித்தான் கூப்பிடுவீங்களா? உங்களை தவிர. என்ன அவன் ரைட்ல போயிருக்கான், நீங்க லெப்ட்ல போக. நீங்க சீக்கிரம் லாஸ்ட் சொல்லுங்க. கணக்கப்பர் ஆலோசனை நிலையம். கணக்கப்பர் ஆலோசனை நிலையம். காதல், கல்யாணம், சந்நியாசம், வியாபாரம், படிப்பு, தொழில், சண்டை, சமாதானம் போன்ற விவகாரங்களுக்கு யோசனை சொல்லித் தரப்படும். கட்டணம் தரத்திற்கு தகுந்தவாறு. சலுகை கிடையவே கிடையாது. நேரம் காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை. இது யாருங்க கணக்கப்பரு? கணக்கப்பர் யாருங்க? யாருங்க கணக்கப்பரு? 75 பைசா கொடுங்க சார். அட கொடுங்க சார். அட சீக்கிரம் கொடுத்துருங்க சார். கொடுங்க சார். கொடுத்துருங்க சீக்கிரம். நான் தான். என்ன சமாச்சாரம்? நான் தான் சொல்றதுக்கு 75 பைசாவா? ரொம்ப பேர் வந்துருக்காங்க போல் இருக்கு. அங்க பாக்காத சுட்டி படம். ஆமா, உங்க மழை பேர் தான் சாரதா? 1 ரூபா கொடுங்க. கொடுங்க கொடுங்க சார். கொடுங்க சீக்கிரம் கொடுங்க. கொடுக்க போற போட. எனக்கு தலையெழுத்தா? ஒண்ணு சீரியஸ்னா நான் பண்ணதானமா? என் முடுக்கு சீரி ஆச்சா? என்ன தம்பி, என்ன நடந்தது? 75 காசு. கொடுங்க கொடுங்க சீக்கிரமா கொடுங்க. சும்மாரா, என்ன ஆள் மாறாட்டம் பண்றேன் தம்பி? இது என்ன வியாபாரத்துல வியாபாரமா? விஷயத்தை கொஞ்சம் வேகமா சொல்ல. யோ, நான் கொடுத்த பணத்தை திருப்பி குடியா? அடாடாடா, அங்க ரிட்டர்ன் பண்ற பழக்கம் இல்ல தம்பி. நீ என்ன புது பழக்கத்தை உண்டு பண்றேன்? கண்ணு கண்டு கண்ணு கண்ணு கண்ணாவது காலாவதியா? காச குடியா? என்ன பெரிய வம்பா போச்சு. இந்தா ஒரு 10 நயா பைசா வச்சுட்டு விஷயத்த சொல்லு. யாசகமா, உன் பொண்ணு எப்படி போனா எனக்கு தம்பி தம்பி கதவு சாத்துறா, கதவு சாத்துறா. சார், என் வாட்ச் நின்னு போயிருக்குது, நான் கவனிக்கவே இல்லை. டீ கொடுங்க ஓடும். அதுக்கு இல்ல சார், பிளேன் கிளம்ப இன்னும் 1 மணி நேரம் இருக்கு சொன்னேன்ல, அது தப்பு. 4 மணி தான் இருக்குது. ஏதாவது இருக்கா? போய் சாப்பிட்டு. சரி சார், வண்டி எடுக்க சொல்லுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். என் பொண்ணு ஒண்ணு சாதாரண இல்ல. போஸ்ட் ஆபீஸ்ல பெரிய வேலை செய்யறான். சம்பந்தம் பேசுறீங்களா? நீ ஒரு தபால்தான் ஆளப்பா. நானுவா? ஹலோ டாக்டர் நர்சியா? ஸ்டீவன் சந்துரு, உங்க 2 பேரையும் மிஸ்டர் பிரபு போன்ல கூப்பிடுறார். அப்படியா? நேர்ல வந்தா என்ன? இந்தாப்பா என் தம்பிங்களா, நாளை கொஞ்சம் வர சொல்லுங்க, நானும் பாத்துக்கிறேன். அப்பா, அவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, நம்மளை பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்க? 1000 சம்பாதிக்கிறவன் எப்படி நினைச்சா நமக்கு என்ன? உழைக்க தெரியாத பொண்ணா இருக்கிறியம்மா. ஆபத்துல ஒருத்தன் காப்பாத்தி இருக்கிறான், அவனை நான் தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்க வேணாமா? விளையாடுறீங்களா? என் கல்யாணம் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சா? இத பாருங்கப்பா, உங்க வியாபாரத்தை என் கல்யாண விஷயத்துல காட்டாதீங்க. அப்படியா? அவ பேர் என்ன? சாரதா, போஸ்ட் ஆபீஸ்ல அவங்க அப்பா இல்ல, பெரிய பணப்பை. ஆமா, பேசுறதுக்கு கூட பணம் கேட்கறான். நீதான் பணக்காராச்சே, பணத்தை கொடுத்தா பொண்ணு எப்படி லவ் பண்றதுன்னு அவரே சொல்லி கொடுப்பாரு போல் இருக்கு. பிரபு, ஆனா பொண்ணு ரொம்ப டீசென்டானவடா. ஆனந்தா, எங்க முதலாளி உடனே என்ன மதுரைக்கு புறத்து வர சொல்லிருக்காரு. மதுரைக்கு போய் மல்லிப்பூ வாங்கிட்டு வர போறியா? ஆமா, தலையில வைக்கிறதுக்கு. ஆபீஸ் வேலையா போறேன்டா. முதல்ல ஒரு லவ் சான்ஸ் கிடைச்சிருக்கு, மிஸ் ஆயிடும் போல இருக்குடா. பிரபு, உன் காதல் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்காத, பிக்ஸ் ஆன மாதிரி இருக்கான். உன்னை நேர்ல பாக்குறே தவிர அவளா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நீ எப்படி இருப்பேன்னு. என்ன சொன்னீங்க? எங்களை விட பெட்டர்னு சொல்லிட்டோம். சரி சரி, எனக்கு பிளைனுக்கு நேரமாச்சு, நாளைக்கு நான் திரும்பி வந்துடுறேன். வந்த உடனே அவளை மீட் பண்றேன்னு சொல்லுங்க. சரியா, போயிட்டு வா. சார், எஸ் மிஸ்டர் நாகராஜன் இருக்காரு. நான் தான். நீங்க யாரு? நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். என் பெயர் மாங்கா. அடடே, வாங்க வாங்க. எங்க பாஸ் சிங்கப்பூர்ல இருந்து லெட்டர் போட்டிருந்தாரு, நீங்க நேத்தே வர்றதாக. ஆமாங்க, இந்த கஸ்டம்ஸ் நேஷன்ஸ்ல இருந்து தப்பி வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு, அதனாலதான் நேற்று வர முடியல.
சரி, இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. மிஸ்டர் நாகராஜன், இந்தியாவில் ஏதாவது பிசினஸ் செய்யலாங்கிற ஐடியாவில் நான் நிறைய பணத்தோடு வந்திருக்கேன். வெரி குட். நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லணும். அதோட கடைசி வரை நீங்களும் என் கூடவே இருக்கணும். தேங்க்யூ சார். இங்க வாணி பேபி ஃபுட் கம்பெனின்னு குழந்தைகள் உணவு தயாரிக்கிற ஒரு ஸ்தாபனம் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த பால் போடுறதா வாங்கிக்கிறாங்க. அருமையான பிசினஸ். அதுக்கு போட்டியா ஒரு பேபி ஃபுட் கம்பெனி ஆரம்பிச்சா என்ன? அதுக்கு போட்டி ஆரம்பிச்ச கம்பெனி எல்லாம் இருந்த இடம் தெரியாம மூடிட்டே போயிட்டாங்க. நம்ம கம்பெனி எப்படி ஆயிடக்கூடாது பாருங்க. மிஸ்டர் நாகராஜன், என் கணக்கில் இருந்து இதுவரைக்கும் எதுவுமே மிஸ் ஆனது கிடையாது. உதாரணமா அவங்க கேட்கிறேன், நம்ம கம்பெனி சேல்ஸ் அதிகரிக்கணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கம்பெனி சேல்ஸ் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா நம்ம கம்பெனி தன்னால முன்னேறுது. பிரமாதம் சார். யாரு சொன்ன பாயிண்ட்லயே யாருன்னு தெரியலையா? நம்ம செக்ரட்டரி. வெரி குட். Certainly he will get success. Thank you. Thank you, driver. Hello sir, good morning. Good morning, good morning. How are you? Hello, sir. How are you? Good morning, sir. Good morning, good morning. How are you, old man? Good morning. Hi, Murthy. How are you? எவ்வளவு மூணு இருக்க சிறிய நல்லா இருக்கல கை விடுற முதலாளி பார்க்க போதும் உட்காருங்க. ஓ பிரபு, கமான் கமான் கமான். இப்பதான் வர்றியா? உடம்பெல்லாம் நல்லா இருக்குதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். மீட் மிஸ்டர் கார்மேகம், என்னுடைய காலேஜ் மேட். ஹலோ. இவரும் என்ன மாதிரி தான் வக்கீல் படிச்சுட்டு வக்கீல் வேலை செய்யாம பிசினஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறார். ஹீஸ் பிரபு, என்னுடைய மெட்ராஸ் பிரான்ச் மேனேஜர். அடுத்தபடியா என்னுடைய 40 பிரான்ச்களுக்கு ஜெனரல் மேனேஜரா வர போறேன். அதாவது மிஸ்டர் சோமசுந்தரம் பிள்ளை சீட்டுக்கு. எக்ஸாக்ட். இந்த வருஷமே அந்த பொறுப்பு பிரபு கிட்ட கொடுத்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மிஸ்டர் சோமசுந்தரம் இன்னும் 2 வருஷம் தொடர்ந்து வேலை செய்யணும்னு கேட்டுக்கிட்டாரு. பிரபு, ஜெனரல் மேனேஜர் நாளைக்கு வெளிநாடு போக போறாரு. அது விஷயமா தான் உன்னை வர சொல்லியிருந்தேன். நீ உடனே போய் அவரை மீட் பண்ணு. ஓகே சார், ஐ வில் see you later. Oh, nice to meet you, sir. பையன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போல இருக்க. நல்லவனா? இந்த உலகத்துல வேற எங்க தேடினாலும் இப்படி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான். கார்மேகம், கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து என்கிட்ட இருக்கிற முதல் ஆள் இவன் தான். இன்னைக்கு 10,000 பேர் வேலை செய்யறாங்க. அதுல என்ன பத்தி தவறா ஒரு வார்த்தை கூட பேசாத ஒருத்தன் உண்டுதான், அது இந்த பையன் தான். இன்ஃபேக்ட் இந்த கம்பெனி இவ்வளவு தூரம் முன்னேறதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு முயற்சியும் நான் நினைக்கிறதே இல்லை. இந்த பையனுடைய அடக்கமும் பண்பு தான் காரணம். ஆனா நீங்க வெளிநாடு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு சுலபமா திருட முடியாது பிரபு. இதப்பா, இந்த பார்முலாவை லண்டன்ல எனக்கு ஒரு டாக்டர் பிரசன்ட் பண்ணாரு. குழந்தைகள் உணவு விஷயமா அவர் ரொம்ப காலம் ஆராய்ச்சி செய்து அவராலே எழுதப்பட்ட நோட்ஸ் இதெல்லாம். நம்ம நாட்டு சீதோஷ கம்பெனி தகுந்தபடி எப்படி பால் பவுடர் தயார் பண்ணணுங்கிறத ரொம்ப டீட்டெயிலா. ஆனா பாவம், இது புக்கா வெளியே வரதுக்கு முன்னால அவர் இறந்து போயிருந்தார். பிரபு, நீ என்னுடைய சீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் படிச்சு காட்டி ஒண்ணு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ சார். பை தி பை, நான் இப்ப வெளிநாட்டுக்கு போறதுனால இந்த ஃபார்முலா இங்க இருக்க வேண்டாம். முதலாளிட்டு கொண்டு கொடுத்து சேவல் வச்சு பத்திரமா போட்டு சொல்லு. ஓகே சார், அப்படியே செய்ய சொல்லிடுறேன். அங்கடே உனக்கு கடிதம் போட்டு வர சொல்லலாம்னு இருந்தோம். நல்ல வேலை நீயே வந்துட்ட. என்ன சமாச்சாரம்? எல்லாம் கல்யாண விஷயம்தான். என்னது? ஆமாப்பா, உன் மாமா மக மாலதி படிச்சுட்டு உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறான். நான் ஒண்ணும் கல்யாணம் எல்லாம் இப்ப செய்துட்டு போறது இல்ல. ஏப்பா எடுத்த உடனே அப்படி சொல்றேன்? இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க. பிரபு, வேற யாரையாவது கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? ஆமா சார். யாருப்பா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பேரு சாரதா. பொண்ணு எப்படி இருப்பா? மூக்கு முடியுமா, ரொம்ப லட்சணமா இருப்பா. அழகு மட்டும் இருந்தா போதுமா? அழகு, அறிவு, குணம், படிப்பு எல்லாம் அப்படித்தான். ஆமா ஆமா, அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, என்ன கேள்வி! இன்சல்ட் பண்ணாத. எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காது? அதுலயும் இந்த பொண்ணு என் மேல உயிரையே வச்சிருக்கான். நான் வேணான்னு சொன்னா உயிரே விட்டுடுவாராம். அப்புறம் அந்த பாவமே நம்ம குடும்பத்துக்கு வந்துருமா? அவதான் சொன்னான். இதே தலையில தான் கை வச்சா, சத்தியம் பண்ணா. ஆமா, அவ குலம் கோத்திரம் மூளை இருக்க அவனுக்கு. இந்த காலத்துல போய் குலத்தையும் கோத்திரத்தையும் பாக்குறீங்க. எந்த காலமா இருந்தா நீ எவ்வளவு ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமரியத்தை சொன்னா உடனே கட்டி வைக்கணுங்கிறியா? யார் சொன்னா அவளுக்கு அட்ரஸ் இல்லைன்னு? 1/94 பி கான் சாஹிப் பிள்ளை தெரு. கான் சாஹிப் பிள்ளை தெரு? என்னடா இது, அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு முடிச்சு போடுற.
அட்ரஸே ஒட்டலையே, இந்த சம்பந்தமா ஒட்ட போகுது. அட்ரஸ் ஒட்டினா என்ன, ஒட்டல என்ன என்ன? இப்ப நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, கட்டி வச்சிட வேண்டியதானே. இதுக்கு யாராவது தர சொன்னீங்க அப்படிதான். இன்னையில இருந்து நான் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன், உண்ணா வர வந்தேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். வணக்கம் சார். வணக்கம் சார். உள்ளதான் போய் வாய்யா கனக சபை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்க பாக்கலான்னு வந்தேன். என்ன விஷயம்? மெட்ராஸ் போஸ்ட் ஆபீஸ்ல சாரதான ஒரு பொண்ணு வேலை செய்யறாளாம். அவ நம்ம பிரபுவை காதல் பண்றாளாம். இவனும் அவளையே தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா பேசிட்டு கோவமா போயிட்டான். மெட்ராஸ்லயா? ஆமா ஐயா. அங்க நம்ம ராமானுஜன் தான் போஸ்ட் மாஸ்டர். ஒரு லெட்டர் எழுதி யாரு என்னன்னு விசாரிச்சு பேசி முடிச்சிடுவோம். அட போய்யா, முடிச்சு வைக்கவா உண்மை தேடி வந்தேன். அவ யாரோ என்ன சமாச்சாரமோ அவளை கொஞ்சம் கண்டிச்சு வைக்க சொல்லியா. ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? செய்திடுவோம், இன்னைக்கே லெட்டர் எழுதி போட்டுறேன். ஓய் ராவணமூர்த்தி, பக்கத்திலே போன் இருக்கு, எடுத்து பேசி கையோட கையா காரியத்தை முடியா. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வளர விடக்கூடாது. அதுவும் சரிதான். Well done, Mr. நாகராஜன். ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியாம ஆகிட்டீங்களே. இனிமே வாணின்னு நினைச்சு வேலையத்தான் வாங்கிட்டு போவான். நல்லா சேல்ஸ்மேன். குட் மார்னிங் சார். என்னப்பா சேல்ஸ்மேன், சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம பவுடர்ங்களே சேல்ஸ் ஆக மாட்டேங்குது சார். ஆமா சார், ஒரு கடையில நம்ம சரக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னாலும் ஜனங்க வாணி பேபி ஃபுட் தான் வேணும்னு கேக்குறாங்க. இனிமே அட்வான்ஸே வாங்காத, வித்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும்னு சொல்லு. அப்படி சரி. கவலைப்படாதீங்க மாஸ்டர், இதே வேணி பேபி ஃபுட்டுக்கு மார்க்கெட்ல நல்ல கிராட்சி ஏற்படுத்தி காமிக்கிறேன். அது மட்டும் போதாது மிஸ்டர் நாகராஜன். இதே ஜனங்க அந்த வாணி பேபி ஃபுட்டை வேண்டாம்னு சொல்லணும். வியாபாரமே இல்லாம அந்த கம்பெனியை இழுத்து மூடணும். அதுக்கு என்ன வழி? எத்தனையோ வழி இருக்கு. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சாரதா, நீ வந்த உடனே போஸ்ட் மாஸ்டர் வர சொன்னார். இத போறேம்மா. நீங்கதான் சாரதாவா? ஆமா. நான் வாணி பேபி ஃபுட் கம்பெனி பிரபு. ஐயோ, நீங்களா? I'm very glad to meet you. Please sit down. நான் போய் பேசிட்டு வரேன். இப்போ உட்காருங்க. உட்காருங்க. நீங்க போயிடக்கூடாது. நான் நிறைய அவளோட பேசணும். உட்காருங்க, உட்காருங்க. கருமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யாரு சாரதாவா? வா 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 வா. என்னம்மா வர வர நீ டியூட்டியை சரியா கவனிக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். சார் சொன்னேன். யாரு சொன்னாங்கிறது இருக்கட்டும். யாரோ பிரபுவா உனக்கு ஃப்ரெண்டா? நீயும் அவனு என்ன இதெல்லாம்? ஓஹோ, என் பர்சனல் விஷயத்தை பத்தி கேக்குறீங்களா? ஏன் சார், உங்க பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்க வீட்லயே வந்து இருக்குதே, என்ன விசேஷம்? அத பத்தி உனக்கு என்ன? அதே நான் திருப்பி கேக்குறது எவ்வளவு நேரம் ஆகும் சார்? சார், சரி மன்னிச்சுடுங்க சார். என் பர்சனல் விஷயத்தை கேட்டதை பத்தி கூட நான் வருத்தப்படல. ஆனா இல்லாத ஒண்ணு நம்பிக்கிட்டு நான் சரியா டியூட்டி கவனிக்கலன்னு சொன்னீங்களே, அப்ப அவங்கள வந்து அந்த மூஞ்சியை பாருங்க சார். அந்த மூஞ்சியை பார்த்து எவ்வளவு ஒண்ணு லவ் பண்ணுவாடா? அப்ப அவங்கள வந்து அந்த மூஞ்சியை பாருங்க சார். அந்த மூஞ்சியை பார்த்து எவ்வளவு ஒண்ணு லவ் பண்ணுவாடா? நான் உன்னைய போக சொல்லி ரொம்ப நேரமாச்சு நீங்க நினைக்கிறேன். சொன்னீங்க. அனாவசியமா பேசிக்கிட்டு என்னுடைய ஆத்திரத்தை கலப்பாத. போ வெளியே. சார், ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாடா. இப்பதானே சார் கொடுத்தேன், இன்னொரு கிளாஸ் கொண்டா. போற உட்காருங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுங்க பிரபு? ஐயோ, நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் மிஸ்டர் பிரபு இல்ல, அவர் ஆபீஸ்ல வேலை செய்யற பியூனு. பிரபு சாரு இந்த நம்பரை கொடுத்து உங்களை அவருக்கு போன் பண்ண சொன்னார். சரிங்க, அப்புறமா போன் பண்றேன். ஹலோ, ஜஸ்ட் a minute. Yes, Prabhu here. யாரு? சாரதா பேசுறேன். சாரதாமா, என்ன எப்படி இருக்கீங்க? வைக்கீங்களா? நல்லா இருக்கேனுங்க.
நீங்க பிரபுதானே பேசுறது? அவா அதுல என்ன சந்தேகம்? அது இல்லைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே உங்க போனை பார்த்து நீங்க தான் நினைச்சுட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? பிரபு இவ்வளவு ஆபாசமா இருக்காருன்னுதான். என்ன 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 அப்போ பிரபு அழகா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க. உங்களுக்கு எப்படி கைமாறு செய்யுதுன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்காக வேணா நான் ஒரு ஆபத்துல மாட்டிக்கிறேன், நீங்க என்ன காப்பாத்திடுங்க. ஐயோ, நீங்க அப்படி சொல்றீங்க? அப்படின்னா எனக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமா. அதுக்கு காரணம் என்ன? என்னங்க நீங்க எப்படி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? சரி சரி இருங்க. ஆமா, நான் இன்னும் உங்க முகத்தை பார்க்கவே இல்லையே. ஒரு போட்டோ அனுப்பட்டுமா? நான் நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும். ஐயா வேண்டாங்க, நேர்ல பார்த்தா கஷ்டம், என் கூட பேசக்கூட மாட்டீங்க. ஏன்? என் பியூன் ஆபாசம்னு சொன்னீங்களே, நான் அவனை விட ஆபாசமா இருப்பேன். நீங்க போய் சொல்றீங்க. ஐயா சத்தியங்க கோபுரட. சரி சரி, எப்படி இருந்தா என்ன? முக அழக விட அக அழகா இருக்கணும். நான் உங்களே எப்ப சந்திக்கலாம்? சரி, உங்க இஷ்டம். நான் எந்தெந்த நேரத்துல எங்கெங்க இருப்பேங்கிறத சொல்லிடுறேன். அப்புறம் உங்க வசதிப்படி மீட் பண்ணுங்க. 5 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருப்பேன். 5:30 மணிக்கு என் ரூம்ல இருப்பேன். 6 மணிக்கு பீச்ல இருப்பேன். 6ல இருந்து 9 வரைக்கும் ஏதாவது ஒரு பிக்சர்ல இருப்பேன். 9 மணிக்கு மேல, அதாவது ராத்திரி 9 மணிக்கு மேல நாளைக்கு காலை வரைக்கும் என் ரூம்லயே தான் இருப்பேன். நமக்கு எப்படி வசதி? 6 மணிக்கு அப்படிதான் பீச்லயே மீட் பண்றேன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. யுவர் பிளேஷர். வச்சிடுறேனுங்க. வைக்கிறேங்கிறீங்களா? வச்சிடுறேனுங்க. கதவு கிடைக்காதாலும் காதலா? ஹலோ சரவா, நீங்க யாரு? நான் தான் பிரபு. என்ன பாக்குறதுக்கு பிடிக்கல, அதனால தான் அப்பவே டெலிபோன்ல சொன்னேன். அதனால என்ன? பரவாயில்லைங்க. பரவாயில்லையா? அப்ப சரி. மிஸ்டர், மன்னிக்கணும். நீங்க ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நன்றியா? வேற என்ன செய்யணும்? ஜானகி ஜானகி, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? போங்க, சொன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். பாத்தா உங்களையும் என்னை மாதிரி ஒரு ஜோடி உட்கார்ந்துருக்கா. ஆபாசமானவனை யார் லவ் பண்ணுவான்னு சொன்னா லவ் பண்றாளே. கர்மம் கர்மம், வாடி ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போவான். சாரதா, நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை நான் பார்த்ததுல இருந்து ஒரே முகமத், ஒரே முகமத். மிஸ்டர், என்ன பேச்செல்லாம் மாறுது? என்னமோ ஹெல்ப் பண்ணீங்களான்னு நன்றி சொல்ல வந்தா என்னென்னமோ பேசுறீங்களே. நீ தபாய்க்கிற, எனக்கு தான் தெரியுமே. உங்க அப்பா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உனக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு. மிஸ்டர், எந்த பெண்ணும் தனக்கு வரப்போற புருஷன் அழகா இருக்கணும் தான் நினைப்பா. புரியுதா? விடுங்க. மஞ்சள் முகமடியோ மல்லிகை பூ சரவடியோ கொஞ்சம் கிளியடியோ கோபம் கொண்டது ஏனடியோ.
சாகசமா இல்லை நாணமா தளதளக்கும் இடை குலுங்க தனியே செல்வதில் சந்தோஷமா சந்தன கிளையே கோபமா சாகசமா இல்லை நாணமா தளதளக்கும் இடை குலுங்க தனியே செல்வதில் சந்தோஷமா காலை தோடும் கண்டாங்கி மேலிருக்கும் முந்தாணி காற்றோடு ஆடுதடி பட்டம் போலே காலை தோடும் கண்டாங்கி மேலிருக்கும் முந்தாணி காற்றோடு ஆடுதடி பட்டம் போலே அது கோபத்திலும் கொஞ்சுதடி கோலமெல்லாம் காட்டுதடி கொண்டாடி ஆடுகிறன் தொட்டில் போலே ஆடவாடி ஜிங்கி உன் அழகுக்கேத்த மங்கி ஆடவாடி ஜிங்கி உன் அழகுக்கேத்த மங்கி போட்டு பாரு டிங்கி அடி புதுமையான சிங்கி 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 தளதளக்கும் இடை குலுங்க தனியே செல்வதில் சந்தோஷமா பிரபு என்ன மன்னிச்சிடுங்க விஷயம் புரியாம நான் உங்களை அடிச்சுட்டேன் பரவாயில்ல சாரதா அதனாலதான் என் மேல உனக்கு இன்பு வந்திருக்கு இந்த பீச்ல லவ் பண்றதுனால எனக்கு தனியே டேஸ்ட் இப்படி உட்கார் ஜானகி சும்மா இருங்க பாத்தியாடா அந்த ஜோடிய பாத்தியாடா சாரதா இந்த பையன் அழகா இருக்கானே என்ன இங்க ஒருத்தன் அங்க ஒருத்தன அடாடா கர்ம கர்ம வாடி ஆத்துக்கு முள்ள கால்ல முள்ளு குத்த போகுது மாப்பிளே நீங்க நிறைய சம்பளம் வாங்குறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனா பொம்பளை கையால உதையும் வாங்குறீங்க அத அருமையா சமாளிக்கிறீங்க பாடுறீங்க ஆடுறீங்க நீங்க நான் தான் உங்க மாமனாரு சாரதாவோட அப்பா நீங்களா வணக்கம் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் இப்ப ஒண்ணும் பணம் கொண்டு வரல பரவாயில்ல அப்புறம் கொடுங்க நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்க எல்லாம் நேர்ல பேசிக்குவோம் பொண்ணு ஓடுறான் நேரா வீட்டுக்கு ஓடுறான்னு தெரியல வெளியில ஓடுறான்னு தெரியல நான் வீட்டுக்கு ஓடுறேன் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா கார்ல இருந்து இறங்குறாங்கம்மா பிரபு வந்துட்டாரா குட் மார்னிங் மாமா அடடே மாப்பிளே 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 வாங்க 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 என்ன மாப்பிள இது ஆளே இந்த பக்கத்துல காணோம் என்ன ஊர்ல தான் இருக்கிறீங்களா என்ன செய்துகிட்டு இருக்கீங்க என்ன சமாச்சாரம் மாமா இப்ப நான் சாதாரண நாகராஜன் இல்ல வேணி பேபி ஃபுட் கம்பெனி மேனேஜர் நாகராஜன் மாசத்துல 2000 ரூபாய் சம்பளம் என்னது 2000 2000 15 நாளைக்கு 1000 மாப்பிள மாப்பிள வாங்க மாப்பிள என்ன மாமா வாங்க உட்காருங்க சும்மா உட்காருங்க மாப்பிள உட்காருங்க இப்ப சொல்லுங்க என்ன காபி சாப்பிடுறீங்களா மோர் சாப்பிடுறீங்களா இளநீர் சாப்பிடுறீங்களா நோ தேங்க்ஸ் நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன் சந்தோஷம் மாப்பிள என்ன சொன்னீங்க வேணி பவுடர் கம்பெனியா நான் வாணி பவுடர் கம்பெனின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கம்பெனி தான் இழுத்து மூட போறாங்களே மாமா இத நாங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிறோம் என் மக சாரதா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது அத பத்தி பேசிட்டு போகத்தான் நான் வந்தேன் எப்ப வச்சுக்கலாம் உங்க சௌகரியங்கள்லாம் எப்படி மாப்பிள
அப்படின்னா இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சிருவோம். மார்கழி மாசம் நல்லா சிறு சிறுன்னு இருக்கும். மார்கழி மாசமா? நல்ல மாசம். மாசத்துல என்ன இருக்கு விடுங்க, எல்லாம் மனசுலதான் இருக்கு. சரி மாமா, உங்க இஷ்டப்படி. ஆமா, சாரதா எங்க? சாரதா இருக்கல இருக்கல. சாரதா சாரதா இத வர்றா பாரு. அம்மா ஆபீஸுக்கு போயிருக்காங்களே. ஆபீஸுக்கா? அதுக்குள்ளயா போயிட்டுது? மாப்பிள, உங்க வருகால மனைவிக்கு உத்தியோகத்துல என்ன பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா? சரி மாமா, நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன். மாமா, சாரதா வந்தா சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். மாப்பிள பைய கும்முன்னு இருக்கிறான். முகத்துலதான் கொஞ்சோண்டு புல்ல வளர்த்து வச்சிருக்கிறான். சரி, கல்யாணத்துக்கு முன்னால செதுக்கிடான்னா செதுக்கிட்டு போறான். அம்மா, நீ புத்திசாலி பொண்ணுதான். கல்யாணத்துக்கு முன்னால இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பா, நீங்க மாமா கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன இப்படி ஏலம் போடுறது உங்களுக்கு கேவலமா இல்ல? அட போமா, மாசம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிற நம்மள கிடைக்கிறது கேவலமா? எந்த கம்பெனில 2000? வேணி பால் பவுடர் கம்பெனியில. என்ன கம்பெனியோ, எத்தனை நாளைக்கு தான் நடக்குமோ? அப்படி பார்க்க போனா மனுஷன் தான் எத்தனை நாளைக்கு. அப்பா, நீங்களும் சொன்னீங்க, நானும் பிரபுவை மனப்பூர்வமா விரும்பிட்டேன். எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா பிரபுதான் மாப்பிள்ளை. சாரதா, என் கணக்குப்படி 1000 ரூபாய் உதைக்குதே. இந்த பிரபு 1000 தானே சம்பாதிக்கிறான். உன் மாமன் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். வேணும்னா ஒண்ணு பண்ணு, இந்த கம்பெனியை விட்டு பிரபுவை நின்னோட சொல்லு. எவன் 2500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறானோ அங்க சேர்ந்துக்க சொல்லு. அவனை நீ கட்டிக்க, பணத்தை கொண்டாந்து இங்க கொட்டிடு. என்னமா ஒண்ணு சொல்லாம போற? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? நான் சொல்றேன், அந்த 2000 தான் உனக்கு மாப்பிளை. 1000 இனிமே நீ சந்திக்கவப்படா. வேணும்னா ஒரு முறை சந்தி, சிரிக்காத. கட்டவும் ரைட்டா விஷயத்தை சொல்லிட்டு வந்துரு. மீண்டும் மீண்டும் அவனை சந்திக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். போகல. ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். நீங்க உங்க அப்பாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் திரும்ப. என்ன மன்னிச்சிடுங்க பிரபா, என்னுடைய சிக்கலான நிலைமை உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, சிக்கல சீக்கிரத்தான் வெளிநடத்தி போச்சு. அவங்க ஜெனரல் மேனேஜர் தான் வாயை போதுட்டாரு. ஆமா சாரதா, இன்னும் 2 நாள்ல ஜெனரல் மேனேஜர் உத்தியோகம் எனக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் என்ன தெரியுமா? 3000 ரூபாய், 3000 rupees. அந்த வேலை உங்களுக்கே கிடைக்கும்னு என்ன நிச்சயம்? இவங்க கம்பெனியே இவன் ஒருத்தனான யோகிய. பிரபு, உண்மையிலே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நானும் அதிர்ஷ்டக்காரன் தான். அதனாலதான் கிடைக்க வேண்டிய நேரத்துல அந்த வேலை எனக்கு கிடைக்க போகுது. நீயும் எனக்கு கிடைக்க போற. இதை நினைக்க நினைக்க எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ தந்தி வாங்கிக்கிறீங்களா? அடே, நீங்க என்ன போகலையா? யாருக்கு தந்தி? ஆனந்தன். சொல்லு, இதுல ஒரு கையெழுத்த போடு. தெரிஞ்சா? ஆனந்தன் பேர் நல்லா இருக்கு சார். எதுக்கு இந்த தலையை சொல்லிடான்? ஏப்பா, மணி ஆர்டருக்கு தான் சொல்லிடுவாங்க, நீ தந்திக்க சொல்லிடுறியா? முடிச்சு அனுப்புங்க சார். போயா அடைச்சி தர முடியா? அவங்கிட்ட போய் பணம் கேட்ட மாதிரி. ஃபாதர் சீரியஸ், நாட் இமிடியட்லி. பிரபு. ஆனந்தா, ஒரு பெரிய மனுஷனுடைய சாவ கேட்ட ஆட்டம் போட்டிய பாத்தியா? உனக்கே வந்துருச்சு. கவலைப்படாது, ஒன்னும் சீரியஸா இருக்காது. உன்னை வரவழைக்கிறதுக்காக தந்தி கொடுத்திருப்பாங்க. நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு சீட் போட்டு வர்றேன். இன்னைக்கு ராத்திரி ட்ரெயினுக்கு நீ ஊருக்கு போறது பாப்போம். ஆட்டம் போட்டதுனால தான் அவனுக்கு தந்தி வந்ததுன்னு சொன்னீங்க. நான் தான் ஆட்டம் போட்டேன். எனக்கு என்ன வந்தது? எனக்கு என்னடா? தூக்குடா தூக்குடா. அட பாவி, சோற தூக்காத, ஆள தூக்குடா. தூக்குடா. என்ன செய்யறது சிதம்பரம்? எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. அவர் தலைவிதி எப்படி முடியணும்னு இருக்கப்போ யாரால என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் அவருடைய மறைவுனால உனக்கு பெரிய நஷ்டம்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய நஷ்டத்தை பத்தி கூட கவலைப்படுறேன். ஆனா அவர் மேல உயிரையே வச்சிருந்த அவருடைய தாயார் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மிஸ்டர் மூர்த்தி? எக்ஸ்கியூஸ் மீ சார், என் ஃபாதர் உங்களை பார்க்கணும்னு விரும்புறேன். உங்க ஃபாதரா? வர சொல்லுங்களேன். நானும் அவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க மிஸ்டர் மோகனரங்கம். எங்க 2 வருஷமா இந்த பக்கம் ஆளையே காணோம்? ஆமாங்க, வியாபாரத்தை கவனிச்சுக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு.
இப்ப கூட முக்கியமா உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, உங்க கம்பெனிக்கு அடுத்த ஜெனரல் மேனேஜரா யார போடுறதாக உத்தேசம். ஏன் நீங்களே வர்றீங்களா? ஐயா, நமக்கு இருக்குங்க. என் பையன் ரொம்ப நாளா உங்ககிட்ட வேலை செய்யறான். அவன் எல்லா வேலையும் கரெக்டா பாத்துக்கிறவன். அந்த பதவிய நீங்க அவனுக்கே கொடுக்கணும்னு நான் கேட்கறதுக்காக தான் இங்க வந்தேன். எங்கங்க செய்த உதவியெல்லாம் மறந்துட்டீங்க, புதுசா ஒண்ணு செய்ய சொன்னா எப்படி? ஏதோ மறந்துட்டதாக சொல்றீங்க. 2 வருஷத்துக்கு முந்தி கைமாத்த 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனீங்களே, ஞாபகம் இருக்குதா? ஆமா, அதை உடனே திருப்பி கொடுத்தோம்ல. எங்க கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் இப்பதான் என்ன பாக்குறீங்க? ஆமா, திருப்பி கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். சீக்கிரமா கொடுத்துடுறேன். எனக்கு கொஞ்சம் பணம் அவசரமா தேவைப்படுது, உடனே கிடைச்சா நல்லது. பணம் கிடைச்ச உடனே உங்க மகனை ஜனமரத்தில் ஆக்குறேன். ஓகே, இன்னைக்கே கொடுத்துடுறேன். இன்னைக்கே உங்க மகனை ஜனமரத்தில் ஆக்குறேன். பிளேனுக்கு டைம் ஆச்சு, அப்புறமா சரி மெட்ராஸ்ல நான் கவனிச்சு சொல்ல விஷயங்கள்லாம் ஓகே நிச்சயமா செய்றேன். கட்டுமா? சார், எல்லா ஏஜென்ட்டுகளும் சரக்கு அதிகமா கேட்கறாங்க. எப்படி சப்ளை பண்றது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே எவ்வளவு சப்ளை பண்ணிருக்கான் தெரியாதா? சாப்பிடுங்க. சரி சார். போய் டீச்சர் மார்னிங் பிரபு. வாங்க 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 வாங்க. போனிங் போனிங் உட்காருங்க. எப்போ நீங்க? இப்பதான் உங்க முதலாளி உங்களை வீட்டுக்கு போன் பண்ணு. முதலாளி எப்படி இருக்காரு? பாவம், ஜெனரல் மேனேஜர் டெத் அவருக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாமா, ஒரு முக்கியமான செய்தி. என்ன? இந்த மூர்த்தியோட ஃபாதர் மூர்த்திக்கு தான் அடுத்த ஜெனரல் மேனேஜர் போஸ்ட கொடுக்கணும்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டாரு. அப்புறம் என்ன, உங்க முதலாளியோட நிலைமையும் அதை தட்ட முடியல, சரின்னு சொல்லிட்டாரு. சார், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கும் வருத்தமா தான் இருந்தது. நான் சொல்றதை கேட்கிற நிலையில அவரும் இல்லை, அதனால நானும் ஒன்றும் சொல்லல. இது எப்ப நடந்தது? இன்னைக்கு தான் நான் பிளைனுக்கு புறப்படுறது கொஞ்சம் முன்னாடி. வேகப்படாதுங்க சார், உங்க திறமை நிச்சயம் வெளிப்படத்தான் போகுது. இருட்டுல சில நல்ல விஷயங்கள் இருக்கிற இடம் தெரியாம இருக்கலாம். அது பொழுது விடிஞ்சா நிச்சயமா பிளஸ். குருடனுக்கு பொழுது விடிஞ்சா என்ன, பொழுது மறைஞ்சா? இதே கம்பெனியில இதே பெரிய பதவியை நீங்க அடையத்தான் போறீங்க. அந்த நாளும் வரத்தான் போகும். பாடுபடுறத பசிக்கும் போது சாப்பிடலாம் சார். நான் கொஞ்சம் அவசரமா போகணும். வேலையெல்லாம் முடிச்சு வந்து அப்புறம் பார்க்கறது. வாங்க. சார், ஏஜென்ட் காத்துட்டு இருக்காங்களே, என்ன பதில் சொல்றது? கம்பெனி எடுத்து மூடியா? எல்லா பேரும் தானா இருக்கும். என்ன சார் ஆச்சரியமா இருக்கு, நம்ம பிரபாயா கூட கோவம் இருக்கு. வரதேன் பிரபாயாச்சேடா, பிரபுவுக்கு என்ன, அவரை படைச்ச பிரம்மாவுக்கே கோவம். முதலாளி கைக்கு போய் சேரணும். என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, எழுத வேண்டியதுதான். எழுத வேண்டியதானே? நீங்க எழுது. பாவம், இவருடைய 10 வருஷத்து உழைப்பு வீணா போச்சு. அந்த முதலாளியை சும்மா விடலாமா? இந்த லெட்டரை படிக்கும் போதே அவன் மனசு வேதனைப்படணும், ஃபீல் பண்ணணும். என்ன செய்யறதா? கண்டபடி திட்டி எழுதணும். ஆரம்பிக்கிறதே நன்றி கெட்ட முதலாளிக்கு. ஆரம்பிடா, நன்றி கெட்ட முதலாளிக்கு. நன்றியுள்ள பிரபு எழுதுவது. அப்புறம் இந்த கம்பெனியை ஆரம்பிக்க பொருள் உதவி தேடி கால்நடையாக நீங்கள் அலைந்த போது. நீங்கள் என்னடா நீங்கள்? நீ அலைந்த போது எழுதுடா. நீ அலைந்த போது அந்த சமயத்தில் உங்கள் கூடவே இருந்தவன் இந்த பிரபுதான் என்பதை நீங்கள் இப்போது மறந்துவிட்டீர்கள். இப்போது நீங்கள் மறந்திருப்பீர்கள். லைசன்ஸ் இல்லாத நாயை போல் அலைந்தாயே, உனக்கு நன்றி இருக்கும் என்று நினைத்தேன். உனக்கு நன்றியும் இல்லை, லைசன்ஸும் இல்லை. நன்றியும் இல்லை, லைசன்ஸும் இல்லை. இந்த கம்பெனிக்கு 40 பிரான்ச்சுகள் ஏற்பட நான் தான் காரணமாக இருந்தேன் என்பதை உங்களால் மறுக்க முடியாது. நான் நினைத்தால் இந்த 40 பிரான்ச்சுகளை அடிக்க முடியும், அது யாரும் தடுக்க முடியாது. தலைக்கு மேல வழி போனா என்ன, பலம் போனா என்ன? நான் நினைத்தால் இந்த 40 பிரான்ச்சுகளை அழிக்கவும் முடியும், அதை யாராலும் தடுக்க முடியாது. வருமான வரி அதிகாரிக்கு நீ கொடுத்த டெமிக்கி, அவர் மகனுக்கு நீ வாங்கி கொடுத்த வைர டெமிக்கி, இதெல்லாம் இப்பொழுது என்னால் நிரூபிக்கப்பட இருக்கிறது. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறதா? இல்லடா, இருக்கிறது சொல்லி எந்த பிரயோஜனம்? இல்லாத சொன்னாத்தான் வெறி ஏறும். நிரூபிக்கப்பட இருக்கிறது. உனக்கு தெரிஞ்ச விதமா நீ திட்டா, ஆனா கடைசியா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகியிடம் மேனேஜர் வேலை பார்ப்பதை காட்டிலும் ஒரு நல்லவரிடத்தில் ஏதாவது பண்ணி பிழைக்கலாம். என்னப்பா இதெல்லாம்? நான் சொல்றேன், நீ எழுதுறா. அவன் தான் கையெழுத்து போட போறான். அவனுக்கு வேலை போறது நிச்சயம், வேளா வேலைக்கு நமக்கு சாப்பாடு போறது நிச்சயம். என்ன பதம்? எனவே இன்று முதல் இந்த வாணி பேபி ஃபுட் கம்பெனியில்
சென்னை பிரான்ச் மேனேஜர் பதவியை சுத்த மனமதித்து தூக்கி எறிகிறேன். என் உத்தியோகத்தை இந்த கடிதத்தின் மூலம் ராஜினாமா செய்கிறேன். இப்படிக்கு நேற்று வரை உங்கள் உண்மை ஊழியர், இன்று முதல் பரம எதிரி கையெழுத்து போடு. கவர்னர் ஏண்டா அட்ரஸ் மிஸ்டர் சிவசிதம்பரம் பிள்ளை. மிஸ்டர் என்ன வேண்டியிருக்கு? டேய் சிவசிதம்பரம் பிள்ளை எழுதுற. அஞ்சல் பெட்டி 520 மதுரை 1. பிரபு எனக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி தரேங்கடா. நான் புக் பண்ணி கொடுக்கணுமா? இந்த பணம் எடுத்துட்டு ஓடு. 100 rupees ஃபைன். பிரபுனா பிரபுதான். என்னடா என்னைக்கு டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின்ல போயிட்டேன். வழக்க போற பெஞ்ச் கீழே படுத்து போற. ஆமா, எதையும் சூட்டோட சூடா முடிக்கணும்ல. வெரி குட். அப்புறம் என்ன விஷயம்? நீங்க சொன்னபடி அந்த பதவியை என் மகனுக்கு கொடுங்க. அது என் கண்ணால பார்த்துட்டு நான் சந்தோஷமா வீட்டுக்கு போறேன். அப்படியா? ஏங்க, எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் திட்டம் போட்டிருந்தா இவ்வளவு பணத்தை லஞ்சமா கொடுத்து அந்த வேலையை வாங்க பார்த்துருக்கேன். கைமாட்டா வாங்கின பணத்தை தானே திருப்பி கொடுக்குறேன். வாங்குறதுலோ கைமாத்துதான், ஆனா அதை கொடுத்தது தான் சரியில்லை. இப்ப தெரிஞ்சுங்க மிஸ்டர் மோகன்ரங்கம், என்னுடைய பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்காகத்தான் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன பிள்ளை உங்களுக்கு நல்லா இருக்கா? இங்க என்கிட்ட நடந்துட்டதை விட நான் உங்ககிட்ட டீசெண்டா தான் நடந்துட்டேன். புறப்படுறீங்களா? பிள்ளை மேல பேசிட்டு இருக்கீங்க. மகனுக்கு இப்ப இருக்கிற வேலையை சொல்லலாம். அடுத்த ஜெனரல் மேனேஜர் பிரபுதான் நான் எப்போ தீர்மானம் பண்ணிட்டேன். தந்தியில ஆர்டர் கூட அனுப்பிச்சு. அப்படியா? பிரபு, உனக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. யாருகிட்ட இருந்து? முதலாளி கிட்ட இருந்து. கிழிச்சு நெருப்புல போடு. கிழிக்கிறேன். நெருப்புல போறதுக்கு முன்னால படிக்கிறேன். மண்டே ஜெனரல் பாடி மீட்டிங். டேக் சார்ஜ் ஆஸ் ஜெனரல் மேனேஜர். பிரபு, உனக்கு ஜெனரல் மேனேஜர் பதவி. என்னடா விளையாடுறியா? விளையாடுறேன். தந்தியை படிச்சு பாரு. ரொம்ப அவசரப்பட்டுட்டா. நாம எழுதுற கிருதாச்சு முதலாளி கையில கிடைச்சிச்சுன்னா இருக்கிற வேலை போயிட போகுது. இந்த வேலை விட்டு அனுப்பிட போறாங்க. வேலை போற பரவாயில்ல. அவன் எழுதுற கிருதாசி முதலாளி படிச்சாருன்னா என்ன பத்தி என்ன நினைப்பார்? சந்துரு 10 வருஷமா நான் அவர்கிட்ட எடுத்த நல்ல பேரை கூட இழக்கிறதுக்கு தயார். ஆனா அந்த நல்லவருடைய மனசு போகிறத என்னால தாங்கவே முடியாது. சந்துரு என்ன முட்டாள்றாதான். மெதுவா போற சவால்ல என்னுடைய அவசர புத்தியை காமிச்சிட்டேன். வேகமா வர்ற பந்தியில் அவருடைய நிதான புத்தி காமிச்சிட்டார். பெரிய மனுஷன் தான். சின்ன பையன். நான் மதுரை கடதாசு அவர் கைக்கு கிடைக்காம சொல்லிட்டான். அப்படி ஒரு காரியம் செய்யறதா அதுக்காக என் உயிரை வேணாலும் கொடுக்கிறேன். கவலைப்படாது. அந்த கடதாசு எங்க போட்டேன்? போஸ்ட் பாக்ஸ்ல அடுத்த தெருவில் இருக்கிறேன். அந்த பாக்ஸ் கைய விட்டா கிடைக்குமா? ஏண்டா தலையில அடிக்கிற? போஸ்ட்மேன் வரதுக்கு முன்னால லெட்டர் கிடைச்சு போச்சுன்னா அவரை கேட்க வேண்டியதுல பாரு. சமூகத்துக்கு ஒரு விண்ணப்பம். இவன் என் ஃப்ரெண்டு, நல்ல மடையன். தப்பா ஒரு காயத்தை போஸ்ட் பண்ணிட்டான். அது இப்ப இந்த ஃபைல்ல இருக்கு. அது நீங்க குடுக்கலன்னா அவருக்கு உத்தியோகம் போயிடும்.
நான் கொடுத்துட்டா ஏன் உத்தியோகம் போயிருமாப்பா? என்ன பெரிய உத்தியோகம்? பஞ்சப்படி 3 ரூபா கூட இல்ல. விலைவாசி எல்லாம் என்னமா விக்குது? அண்ணா நீங்க எதுக்கு நிழலுக்கு வாங்க. என்ன ஆமா நமக்கு எத்தனை குழந்தைங்க? பாத்தீங்களா? அந்த காயத்தை குடிச்சீங்கன்னா உங்க குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ அதை நான் கொடுக்க கூடாதுங்க. ஒண்ணும் சிரமம் இல்ல. நீங்க போஸ்ட் மாஸ்டர் கேளுங்க, அவரே கொடுத்தாலும் கொடுத்துடலாம். அவருக்கு ஆரம்பிங்க. இல்ல எனக்கு தான் சொன்னேன். ஆமா ரொம்ப இருக்கீங்கல்ல, அப்ப தானுங்க எழுதல. ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு மடையன்னு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா கிடைச்சாலும் வச்சிடலாம். ஐயோ அது வந்து வேற ஒண்ணு இல்லை. பாத்தீங்களா முழுசா ஒரு 100 ரூபாய் குடும்பம் நல்லா இருக்கும். உங்களுக்கு 6 குழந்தை. ஐயா அதெல்லாம் ஹலோ செல்லா, நீதான் ஆயிடுச்சியா? ஹலோ ஸ்டீவன் சந்திரு, இது உங்க காரா? அப்பா ஐயோ, என் பழைய வண்டி மோதனோட உங்க புது கார் நொறுங்கி போச்சு. இது உண்டப்பாவ அரண்டு பல்ல வச்சுக்கோ. வண்டி அடிச்சுட்டு சிரிப்ப வேண்டியது. சிரிப்பு பிரபு ஏன்டா பேசாமறா? ஒண்ணுமா ஓடாட்டா. பண்றீங்களா? சரி சரி, ஒரு பெட்டிஷன் எழுதிட்டு வாங்க. அவங்க 2 பேரும் சொல்றதும் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்பா சார் உண்மையா இருந்தா ஏன் சார் எனக்கு 100 ரூபாய் லஞ்சம் கொடுத்து என்கிட்ட இருந்து அந்த லெட்டர் வாங்க பாக்குறாங்க? 100 ரூபாயா? ஆமா சார், இதா இருக்கு அந்த பணம். சார் நான் போஸ்ட் மாஸ்டர் கேளுங்க கொடுத்துருவாருன்னு சொன்னேன் சார். என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டாருங்க. தொந்தரவு கொடுக்க முடியாம தப்பிச்சு ஓடியாது சார். நான் மேலும் ரொம்ப ட்ரெஸ் கூட எழுதுலேன்னு சொன்னாங்க சார். இந்தாங்க சார் பெட்டிஷன். இதை நீங்களே வச்சுங்க. லெட்டர் தர முடியாது. 5 நிமிஷமா மனத்தை மாறிட்டீங்க. ஏன்பா எங்க ஸ்டாஃப்களை என்ன லஞ்சம் வாங்குறவன்னு நினைச்சீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? இந்த நோட்டை இவர்கிட்ட நீங்க தானே கொடுத்தீங்க? அது வந்து சார் எல்லாருங்க சார் தயவு செஞ்சு அந்த லெட்டர். இப்ப மரியாதையா நீங்க போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடணுமா? போலீஸ் கூப்பிடுங்களேன். கால் மாட்டி சார். பார்த்தா தெரியல. மெதுவா சார், மெதுவா சார். இந்தாப்பா 100 ரூபாயை கொண்டு போய் நம்ம அசோசியேஷன் ஃபண்ட்ல சேர்த்து. சந்திரா என்னடா செய்யறது? அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுவோமா? எப்படி? அடே நன்றி கேட்டா போஸ்ட் மாஸ்டர். என்னடா விளையாடுறியா? இவன் அவன் முதலாளிய கண்டபடி திட்டி ராஜினாமா கடிதம் போட்டான். ஐயோ ஏங்க? ஏங்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அந்த லெட்டர் உங்க போஸ்ட் ஆபீஸ்ல தான் இருக்கு. உன்னால அதை எடுத்துட்டு வர முடியுமா? சாரி பிரபு, அந்த போஸ்ட் மாஸ்டருக்கும் எனக்கும் சண்டையாச்சே. எங்களுக்கு அவருக்கு சண்டை தான். பாரு அந்த லெட்டர் வரல, இருக்கிற வேலையும் போயிடும், உங்க கல்யாணம் நடக்காது. அப்படியா? அட்ரஸ் என்ன? அடே சிவசிதம்பரம், அஞ்சல் பெட்டி 520 மதுரை. நீ என்ன பண்ற? ட்ரை பண்றேன். ஹே பிரபு, உனக்காக சாரதா என்ன வேணாலும் பண்ணுவா. ஆமா அடிபட்ட காரு ரோட்ல நிக்குது, இப்ப என்ன பண்றது? எனக்கு காரு வேணாம், மோரு வேணாம், அந்த லெட்டர் தான் வேணும். சாரதா கண்டிப்பா கொண்டு வந்துருவா. நீ என்ன பண்ற? போஸ்ட் ஆபீஸ் முன்னாடியே நில்லு. நான் அந்த காரை கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு நேரா அங்க வந்துடுறேன். ஓகே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ ஒழுங்கா வேலையை பார்த்தா போதும். நான் வேலை செய்யறேன் சார். ஏதாவது டிஃபன் சாப்பிடுறீங்களா சார்? நான் சாப்பிட்டேன், உனக்கு சிரமம் வேண்டாம். என்ன சார் இது? ஏதோ சின்ன பண்ணு தெரியாதனமும் பேசிட்டு அது இன்னும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு. இந்த பாருமா, உன்னை நான் ஒரு தமிழ் பொண்ணுங்கிறதே நான் மறந்துட்டேன். மறந்துடாங்க சார். ஐயோ இந்த பாருமா, நீ அடிக்கடி நீ வந்து சொல்ல பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம். ஆமா மரியாதையா போய் வேலையை கவனிக்கல, நான் மேல இருந்து ரிப்போர்ட் பண்ணி உன்னுடைய வேலையை தொலைச்சு விட்டாப்பா பியூன். சந்தோஷம்டா.
சிஸ்டர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்க கொடுக்கவே இல்லையா சிஸ்டர்? கொடுக்குறீங்களா? எப்ப கொடுக்குறீங்க? 31ஆம் தேதி. 31ஆம் தேதி. இந்த மாசம் பிப்ரவரி ஆச்சு, 28 தானே? அப்போ 28ஆம் தேதியே கொடுக்குறீங்க? 28ஆம் தேதியவா? காலையிலயா, மத்தியானமா, சாயந்தரமா? எப்போ குடிச்சு சொல்லிடுற போயா. ஆமா சிஸ்டர். Under 50, 520. ஏன் நின்னுட்ட? அந்த லெட்டர் எடு. எந்த லெட்டர் சார்? இந்த லெட்டரா? ஜாக்கெட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறியா அந்த லெட்டர்? எடுங்க. அந்த ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிட்டு லெட்டர் என்கிட்ட கொடுத்துருங்க. சட்ட பிரகாரம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீங்க தாராளமா எடுக்கலாம். என்ன மன்னிச்சிடுங்க சார். உண்மையா உங்ககிட்ட பேசுறதே பாவம், மன்னிக்கணும் மகா பாவம். நோட் பண்ணி சார். தேங்க்யூ போஸ்ட் மாஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சு வந்தேன். பிரபு, என்ன இது? அதெல்லாம் பேச இப்ப நேரம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல தபால் எல்லாம் ரயிலு போக போகுது. அதே ரயில்ல நீங்களும் மதுரைக்கு போய் எப்படியாவது இந்த லெட்டர் நிப்பாட்டுங்க. உன்னுடைய நிலைமை என்னை பத்தி கவலைப்படாதீங்க. போற வழியில எங்க அப்பா கிட்ட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. பிரபு, நீங்க அந்த லெட்டர் நிப்பாட்டுறதுலதான் நம்ம வாழ்வே அடங்கியிருக்கு. புறப்படுங்க. சார், இந்த சந்துரு பையன வேற கைதல்ல நீரை கண்ணி அப்ப மூடாமல் போதே கப்பிய கரிமுகன் அடிப்பேனி. என்னடா தனியா நின்னுட்டு தயிர் கிடையாது? இதான் லேட்டஸ்ட் மாடல் டான்ஸ் முன்னாடி லேட்டஸ்ட் மாடல். அப்படியா? ஆமா. அப்ப வீட்டை சுத்தி ஆடிட்டு வாடா, வீடாவது சுத்தமா இருக்கும். ஆமா முன்னாடி நீங்க பழைய பாட்டை திருப்பி திருப்பி பாடிக்கிட்டே இருக்கீங்களே, புதுசா ஏதாவது பாட்டு பாடிங்கன்னா அதுலயும் சில்லறை கிடைக்கும். ஏண்டா செல்லாத சில்லற பயமோனே, ஏன் இது ஆரம்பத்திலே சொல்லல? நீங்க பாடையில நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும். பாதி பயமோன, உங்க அம்மா ஞாபகம் ஓடுறா ஓடுறா. நீங்க இங்க வந்த உங்ககிட்ட என் மகன் ஒண்ணும் சொல்ல? உங்க மகன் சொல்லிட்டா சார் வந்தா? என்ன தைரியம் தான் என் மகன் சொல்லி இங்க வர்றதுன்னா என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு? உங்களை பத்தி நான் என்ன சார் நினைக்கிறேன்? உங்க மகளை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன சார் சொல்றது கேளுங்க சார். சுத்த அயோக்கியத்தனமா இருக்கு. உன் வயசுன்னா என் வயசுன்னா நீ சொல்லி நான் கேட்கறதா? காலம் வாங்குறேன், ரயிலுக்கு போக முடியா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண ரயில்ல கடத்திட்டு போட்டா இங்க வந்திருக்கியா? எனக்கு வர்ற கோச்சுக்கு ஒண்ணு ஏன் அவசரம் தெரியாம பிராணனை வாங்குற? வேண்டா, உன் அவசரத்துக்கு என் பொண்ணா கிடைச்சா இல்லடா, இப்ப உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். அத சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். அப்படின்னா என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கமா? பரிச்சாங்க முடியா முடியாடா, சீக்கிரம் கூப்பிடுறா போலீஸ். போலீஸ கூப்பிடியா? அவங்கள்ட்ட கேளு, உன் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு தெரியும். என்னது, என் பொண்ணு போலீஸ்ல இருக்குதா? அடே, உங்க குரூப்பே சரியில்லடா. அன்னைக்கு ஒரு பையன் வந்தா என் பொண்ணு ஆஸ்பத்திரியில இருக்கிறதா சொன்னா, இந்த பையன் இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதா சொல்றான். நாளைக்கு எந்த பையன் வந்து என் பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்றானோ தெரியல. அடே பிரபு, பிரபு, பிரபு,
சாரி சாரி. பிரபு ட்ரெயின் போயிடுச்சா? ட்ரெயினும் போயிடுச்சு, தபாலும் போயிடுச்சு. எங்கடா போய் தொலைஞ்ச? மட்டையா ஒன்னதான் மட்டையா? நீ இருந்திருந்தா நான் ஏன்டா அந்த கணக்கை விட்டு போறேன்? சாரதா இப்ப எங்க இருக்கா தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல பந்தோபஸ்தோட இருக்கா. எல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சந்துரு, நாளை காலையில நான் மதுரை போயிட்டேன்னா அந்த லெட்டரை எப்படியா ஸ்டாப் பண்ணிடுவேன். மதுரை போஸ்ட் மாஸ்டர் எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவன். நான் எதை சொன்னாலும் செய்வார். ஆமா, மதுரைக்கு அடுத்த ட்ரெயின் எப்ப இருக்கு? மடையா உள்ளதாண்டா மடையா. அடுத்த ட்ரெயின்ல நாம மதுரைக்கு போறதுக்குள்ள அந்த முதலாளி கைக்கு லெட்டர் போய் சேர்ந்துரும். என்னடா செய்வேன்? நான் என்ன செய்வேன்? அப்ப ஒரு ஐடியா. நாளைக்கு காலம்பரம் 6 மணிக்கு மதுரை பிளேன் இருக்கு. அதுல போனா 1 மணி நேரத்திலேயே போயிடலாம். ஏர்லைன்ஸ் கான்டாக்ட் பண்ணுவோமா? ஐடியா. வா, ஏர்லைன்ஸ் போலாம். இந்த பக்கம் கழுதை, இந்த பக்கம். வா. இதுவரையில என் பரம்பரையில யாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கால் எடுத்து வச்சது கிடையாது. நீ என்னன்னா என் பரம்பரை பேரை கெடுத்து விட்டு வந்து நிக்கிறியா? இந்த திருட்டு புத்தி உனக்கு எப்போல இருந்து ஆரம்பம்? நான் ஒண்ணு திருடி இல்ல, ஆபத்துக்கு உதவி செய்யலான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். அந்த காரி பயலுக்கு ஆபத்துன்னா உனக்கு என்ன? இப்போ அவனுக்கு வேலை போகுத அவன் வேலை தேடி கொடுப்பானா இல்ல அதுக்கு வீடு கட்டி பணத்தை கொடுப்பானா? அப்பா அப்பா, உங்களுக்கு தெரியாதா இந்த சம்பவத்துக்கெல்லாம் நஷ்ட இடம் பிரபு உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போறாரா? 5000? 5000 கொடுக்கறேன்னா அப்படி ஏதாவது 5000 கொடுத்தான்னா எல்லாம் சரியா போயிடும். அது இருக்கட்டும்மா. அவங்களை கண்டாலே என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத. என்னவோ அவனுங்க கால கையில விழுந்து கெஞ்சினாங்கிறதுக்காக சரிதான போச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதனால என்ன மாமா, ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது, நல்லது தானே? மாப்பிள, என் மகளுக்கு இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல வேலை போயிட்டு, அதனால உங்க வேணி மாப்பிள கவனிக்கிறீங்களா? கவனிச்சுதான். வேணி பால் பவுடர் கம்பெனி இருக்க, அதுல ஏதாவது ஒரு வேலையில இழுத்து விடுங்களேன். ஓகே, இப்பவே வேற தயாரா இருக்கு. வேலை இருக்கா? சம்பளம் என்ன? நம்ம சாரதாவா இருக்கிறதுனால ஆரம்பத்துல 500 ரூபாய் போட சொல்லுங்க. 500? சாரதா, சாரதா அம்மா, நான் சொல்றத கேளு. எல்லாம் தகராறு பண்ணிட்டு இருக்கேன். போ, போய் பொட்டி படிச்சு எடுத்து வை. முட்டு படிக்கிற வர சாரதா இருக்காது, சாரதா. உங்க பேர்ல ரொம்ப பெரிய என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. நேரம் ஆகுது மாமா, சாரதாவை கூப்பிடுங்க. சாரதா, சாரதா, அடாடா நேரம் ஆகல. மாப்பிள, இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் பண்றதுலயே கழுவி ஆயிடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரியே தான். என்ன நினைச்சு என்ன பிரயோஜனம்? போங்க. இந்த பொண்ணுங்களால அப்பனுக்கு மனசு வேதனை தான். என்ன மாமா திடீர்னு அப்படி சொல்லிட்டீங்க? ஆமா மாப்பிள, பாசமா வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு போ. என்ன போக சொல்லிட்டீங்க? போகட்டும் மாப்பிள. என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போறது தானே, போகட்டும். அப்புறம் அப்பன் தனி. சும்மா பேசிட்டே இருக்கீங்களே, சாரதாவை கூப்பிடுங்க. நான் என்னைக்கா பேசுறேன்? திருஞான சம்பந்தம் மாதிரி நான் பிறந்து பூமியில விழுந்த நாள்ல இருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. எனக்கு நேரம் ஆகுது, சாரதாவை கூப்பிடுங்க. சாரதா, கூப்பிட்டா போச்சு. சாரதா, ஏன் மாப்பிள்ள கூப்பிட்டீங்களா? சாரதா, சாரதா, என்ன மாமா, சாரதா என்ன வருது மாப்பிள்ள, வருது. சாரதா, வருது. சாரதா, வருது மாப்பிள்ள. சாரதா, சாரதா, வருது மாப்பிள்ள. மாப்பிள்ள, வருது. இப்படி வருது, கொஞ்சம் வேகமா வருது. பக்கத்தை மாப்பிள்ள. உள்ள போன பொண்ணை காணும் மாப்பிள்ள. நல்ல ஆளுயா. பொண்ணை காணும்னு பதவியை சொல்றீங்களா? அதெல்லாம் பக்கத்து வீட்டுல தெரிஞ்சா கேவலம் இல்லையா மாப்பிள்ள?
நான் மதுரைக்கு போனோம். டாக்ஸி வருமா? மதுரைக்கா? ஐயோ, அங்கேயும் கொண்டாட்டி இருக்கிறேன், நான் வர மாட்டேன். அப்ப இங்க யாரு இருக்காங்க? அதை பத்தி உனக்கு என்னையா? நேற்று தான் ஃபைன் கட்டிட்டு வந்திருக்கேன். டாக்ஸி டாக்ஸி அவசரையா? டாக்ஸி 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 டாக்ஸி! ஐயோ, நான் மதுரைக்கு போனவே, மதுரைக்கு போனவே. ஐயோ, நான் மதுரைக்கு போனவே. ஐயோ, நான் மதுரைக்கு போனவே. வாங்க மாப்பிள. மாமா அங்க ஏன் மாப்பிள ரோட்ல ஒரு பொம்பளை போக கூடாதா? இல்ல மாமா, நம்ம சாரதா மாதிரி. சாரதா மாதிரி தானே தவிர சாரதா அல்ல. அவ கண்ணு தெரியாதவ, அதனாலதான் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கா. ராத்துல யாராவது கண்ணாடி போடுவாங்களோ? மாப்பிள பக்கத்துல நிக்கிற யாரு? புருஷங்காரன். வேணா மாப்பிள, வேணா மாப்பிள, வேணா. எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் சாரதா. என்ன 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களே, அதுல ஒருத்தர் வட்டிக்கார் மாதிரி இருந்தாரு, அவர் எங்க அப்பா. இன்னொருத்தர் தாடி வச்சிட்டு இருந்தாரு, அவர்தான் எங்க மாமா. அவருக்கு என்ன கட்டு வைக்கணும்னு எங்க அப்பா முயற்சி பண்றாரு. எனக்கு அவரு பிடிக்கவே இல்லை. சாரி மேடம், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. குட் நியூஸ். ஆனா என் வயசு செத்துக்கிட்டால. பேட் நியூஸ். மிஸ்டர் மிஸ்டர், நான் ஒருத்தரை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். இப்ப அவரை தேடிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கேன். என்ன தங்கச்சி நினைச்சுக்கிட்டு என்ன மதுரை கூட்டிட்டு போங்களேன். நீ மதுரைக்கு அப்புறம் நான் கூட மதுரைக்கு தான் போறேன். இப்பதான் ட்ரெயினை கிஸ் பண்ணேன். சாரி, மிஸ் பண்ணேன். என்னடா செய்து முடிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு நல்ல வேலையா ஒரு கார் டிரைவர் வந்தான். கல்டக்குறிச்சி போற யாரா வரீங்களான்னா, மதுரை தாண்டி தானே கல்டக்குறிச்சி. நான் உடனே கெட்டிக்காத்தனும் என்ன சொன்ன தெரியுமா? 5 ரூபா தரேன், வழியில எங்கேயா இறங்கிறேன்னா. அவனும் சரின்னுட்டான். ஏன்னா மதுரைன்னு சொன்னா 10 ரூபாய்ல கேட்பான். எப்படி நம்ம ஐடியா? ஐடியா என்னமோ பிரமாதமா இருக்கு. ஆனா கார் எங்க? ஆஹா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். பெட்ரோல் போட்டுட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோம். ஐயோ, தேடி பார்த்துட்டு போயிட போறேன். இந்தாங்க இந்தாங்க. போங்க. அச்சே! ஹை ஸ்டீவன் சந்திரு. ஹையா ஸ்டீவன் சந்திரு. சிரிக்கிற? இப்படி யாரையாவது இடிச்சு நிறுத்தினாத்தான் வண்டி நிக்குமா? இடி மோகினி, ஏன் இப்படி இடிக்கிறதுல உனக்கு இவ்வளவு? ஐ அம் வெரி சாரி. சாரி, இது ஒண்ணு வச்சிருக்கிற கைவசம். அப்ப என்னடா நாக்க என் வண்டி இடிச்சு தண்ணி ஒர்க் ஷாப்ல தள்ளிவிட்ட, என் வேலையெல்லாம் கேட்டு குட்டிச்சவரா போச்சு. இப்ப அதுக்காக நான் என்ன செய்யணும்? நான் மதுரைக்கு போகணும். பிரபு வேற அல்லாடிட்டு இருக்கிறோம். மதுரைக்கா? வாங்க வாங்க, இந்த வண்டியிலே போயிடலாம். இந்த வண்டியிலயா? மதுரை போறதுக்குள்ள எவ்வளவு மரம் இருக்குது, ஒண்ணு விட மாட்டிய. இந்த டப்பா நீ வைக்கிற டப்பா எல்லாம் பார்த்தா டப்பான்ற. நானா இதுதான் சொல்றேன். இந்த டப்பா சாதாரண டப்பா இல்ல. டப்பாவா? அவர் கண்டுபிடிச்சதாக்கு இந்த வண்டி. இந்த வண்டி பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யும். போதும், இப்ப பண்ணிச்ச ஒரு வேலை, அது ஒண்ணு போதும். சொன்னா கேளுங்க, இந்த வண்டியோட மகிமை போக போதான் தெரியும். முதல்ல நீங்க ஏறுங்களேன். ஏறுங்க சந்திரு. இத வேற பண்ணி போடுற. ஏறு, வண்டி ஏறு.
பிரேக் இருக்கா? நான் மதுரைக்கு போன மாதிரிதான். ஐயோ வெயிட் வெயிட், அவசரப்படாதீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பாருங்க. லாரி ஏதாவது கூப்பிட்டு இழுக்க போறியா? இருக்கும் போதே வண்டி ஓட்டிடு. எல்லாம் எதுக்கு 6 அடி அடி 6 அடி. பிரபு, சாரதா, நீங்க என்ன மதுரைக்கு போல? நான் மதுரைக்கு தான் போயிட்டு இருக்கேன். நீ எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த? அதெல்லாம் போகும்போதே பேசிட்டு போலாம். வாங்க, அந்த கார்லயே மதுரைக்கு போய் அந்த லெட்டர் ஸ்டாப் பண்ணுவோம். சரி, இந்த சந்துரு வேற டாக்ஸி கொண்டு வரதுக்கா போயிருக்கானே. டாக்ஸி இருக்கு சார், 5 rupees கொடுத்தா குதிரை, ஐ மீன் மதுரை. காருவேன் இவரு கார்ல தான் நான் போய்கிட்டு இருக்கேன். என் கார் தான். இப்போ சந்துரு வந்து தேடினா என்ன பண்றது? வந்தா பின்னாலேயே வருவான். இப்ப மணி 12 ஆயிடுச்சு. வாங்க வாங்க சார், 5 rupees மதுரை. வாங்க. வாங்க, நல்ல வாங்க. சான்ஸ். Come on, come வாங்க. on. இப்படியே சந்துரு போங்க. ஹலோ, நான் தான் பேசுறேன். 1 minute. மிஸ்டர் நாகராஜன் பேசுறேன். ஒரு குட் நியூஸ். பிரபு அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஆமா, இன்னைக்கு அந்த காரியத்தை முடிச்சிடலாம் நினைக்கிறேன். நினைக்காதே, செய். நான் நேரா அந்த கம்பெனி கோடனுக்கு போறேன். நீங்க ஆளுங்களையும் ஒரு நாளை அனுப்புவீங்க. அனுப்புறது என்ன நாகராஜன், நானே எடுத்துட்டு வரேன். எவரிதிங் ரெடி. சரி நாகராஜன். ஓகே. எவ்வளவு இங்க வா. கார்ல செருப்பு இருக்கு, எடுத்துட்டு வா. காரியா துப்புற இரு, இந்த வேலை விட்டே போக சொல்றேன். எல்லா டின்லையும் விஷயம் கலந்தாச்சு. கலந்துகிட்டே இருக்கேன், கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். வெரி குட். டில்லி, நம்ம ஆட்கள் எல்லாருக்கும் இந்த டின்களை பிரிச்சு கொடுத்து பொழுது விடியதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு டின் கூட இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள தமிழ்நாடு பூரா இந்த பால் தின்கள் விற்பனை ஆகணும். கிடைச்ச பணத்தை வாங்கிட்டு வித்துற சொல்லு. அப்படியே சொல்றேன். அதோட பிரபு கணக்கப்பனுக்கு 5000 ரூபாய் தரதாக சொல்லியிருக்காரு. பணத்துக்கு பதிலா பிரபு இந்த பால் தின்களை அனுப்புனாருன்னு 2 கேஸ்கள் அவங்ககிட்ட சொல்லு. அவன் காசுக்கு ஆசைப்பட்டது அவ்வளவே வித்துடுவான். ஓகே சார்.
என்ன சொல்றாங்க? நீ இந்த கல்ல குச்சியா சொன்ன? நான் குற்றாலத்துக்கிட்ட இருக்கிற கல்ல குச்சி நினைச்சுல மதுரையில இறங்கலாம் இருந்தேன். நீங்க நினைச்சுதார நான் என்ன சார் பண்ண முடியும்? இறங்க சார், நேரம் ஆகுது. ஏப்பா டிரைவர், இப்படி நதி வடியில இறக்கி விட்டுட்டியே, நாங்க என்ன செய்வோம்? இது என்ன ஊரு? என்னையா முறைக்கிற? நான் என்னையா செய்வேன்? நான் உன்னை முறைக்கலப்பா. அது அந்த கடையில மூளை இருக்கும், அதை வாங்கி தலையில வச்சுக்க. அப்ப எனக்கு மூளை இல்லைங்கிற? மரியாதை அப்போ அந்த பக்கம் கோவம் வந்துடும். மரியாதை நீ போ. சும்மா தான் பேக்கு, நீ தான் பேக்கு. ராஸ்கல் பக்கம் அரைஞ்சு கொடுக்குறோம். ஒன்னாவது அறிவு கட்டவன அடிக்கிறியா? என்னைய நடுநாட்டுல சண்டை அடிச்சுல செத்துருவாங்க இருக்க சாரட்டியா? நாளைக்கு காலையில மதுரை போஸ்ட் ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. தலை போற காயும் என்ன கூட்டிட்டு வந்து நடுவோட விட்டுட்டு போறாங்க. நாளைக்கு உனக்கு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை. ஆமா, ஒன்ன ஒதுக்கணும். ஏயா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, ஏதியா போஸ்ட் ஆபீஸ்? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? லெட்டரை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆஹா, ஏயா, நான் அவனுக்கு திருப்பி அடிச்சிருப்பேன். என் கையை வந்து குத்திட்டல. என்ன காப்பாத்தல? என்ன அடிக்கிறான்? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க இந்த ஊமைத்தானே ரொம்ப நம்புறீங்க. ஆமா, அவன் ரொம்ப உண்மையானவன். அவனை நம்பி எதையும் செய்யலாம். அவன் ஊமைங்கிறது பொய்யா இருந்தா உங்க நம்பிக்கை என்ன ஆகும்? இல்லை, என்ன குழப்பற? ஆமாங்க, இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாதுங்க. நீங்க கொடனுக்குள்ள போனப்போ அவன் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தான். என்ன கண்டதும் அந்த ஆள் இருட்டுல மறைஞ்சிட்டான். என்னங்க நீங்க அதிர்ச்சி அடையறீங்க? முன்ஜாக்கிரதையா இப்ப அந்த ஊமையை வேலையை விட்டு போக சொல்லிடலாம். அவ்வளவு சுலபமா அனுப்பிடக்கூடாது. அவன் மேல சந்தேகம் வரக்கூடாது. வந்துட்டா அது உடனே நிவர்த்தி செய்திடணும். இப்ப அவன் எங்கே? அவன் அறையில தூங்குறான். வேணாங்க, ஏதாவது கேட்டா பதில் சொல்ல போறானா என்ன? ஊமை மாதிரியே தான் நடிப்பான். அதைத்தான் இப்ப டெஸ்ட் பண்ண போறேன். பேசாம வா. குட் மார்னிங் சார். ஓஹோ, அப்பா பிரபு, என்ன லெட்டர் ஸ்டாப் பண்ண வந்திருக்கியா? சார், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே எனக்கு தெரியும்பா. ஆமா, அடுத்த எழுதின கடிதாசி நீ எழுதுறன்னு பொய் சொல்லி நிறுத்த முயற்சி பண்றிய. எப்ப இருந்துப்பா உனக்கு இந்த கிரிமினல் புத்தி வந்தது? ஐயோ, உங்கள்கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. சத்தியவாதி என்னுடைய கடிதாசி தான். அப்படியே இருந்தாலும் நான் தர முடியாதுப்பா சார். காரணம், அதுல ஃப்ரம் அட்ரஸ் இல்ல. சரி, நான் கொடுக்கலாம்னு நினைச்சாலும் ஒரு எதிர்ப்பு இருக்கும் போது நிச்சயமா நான் தர முடியாதுப்பா. நீ போயிட்டு வா சார், ப்ளீஸ். நீ போக போறியா இல்ல உமாட்டமா? நீங்களே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சார் சொல்ல போறேன்? வெல்டன் போஸ்ட் மாஸ்டர், வெல்டன். முன்ஜாக்கிரதையா, உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க. உங்க வேலை முடிஞ்சது இல்ல, நீங்க எனக்கும் இங்க நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அந்த பையன் ஒரு பொண்ணை வேற கடத்திட்டு வந்துட்டான். அவனை ஃபாலோ பண்ணி அதையும் நான் கண்டுபிடிச்சாகணும். வர்றேன்.
பொண்ணு அதனாலே முழிக்குது அம்மா பொண்ணு நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அதனாலே முழிக்குது அம்மா பொண்ணு கணக்கும் தவறாகி போனது. ஆல் இந்திய ரேடியோ மதராஸ் வானொலி நிலையம். பிராந்திய செய்திகள் வாசிப்பது சேதுராஜன். சென்னையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் இன்று காலை நூற்றுக்கணக்கான கைக்குழந்தைகள் மயக்கமற்ற நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சேர்க்கப்பட்ட சில நிமிஷங்களில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிர். எஞ்சியுள்ள குழந்தைகளின் நிலையும் அபாயகரமான கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதாகவும் டாக்டர்கள் அறிக்கை ஒன்று கூறுகிறது. போலீஸ் புலன் விசாரணையும் டாக்டர்கள் ஆராய்ச்சியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவரை கிடைத்த தகவலின்படி இப்போன குழந்தைகளின் எண்ணிக்கை 76 என்று தெரிகிறது. பச்சை பிள்ளைகளுக்கு அந்த நிலைமை. நான் யாருன்னு தெரியுதா சார்? அடி, உன் பேர் சிங்காரல்ல? ஆமா சார். நம்ம மதுரை ஆபீஸ் சோக்கறால நீ. அப்ப நீ அங்க இல்லையா? அது என்ன சார் வேலை? அங்க கிடைக்கிற ஒரு மாச சம்பளம் இங்க 10 நாள் பக்தீஸ்ல கிடைச்சிருது சார். 10 நாள் பக்தீஸ்ல கிடைச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். அம்மா யார் சார்? அம்மா யாரு? சும்மா சும்மா சும்மாவா? சும்மாண்ணா 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 அம்மா சும்மாண்ணா அம்மா அம்மா. சந்தோஷமா இருக்கு சார். நீங்க ஜெனரல் மேனேஜர் ஆக போறதா கேள்விப்பட்டேன் சார். ஆமா ஆமா, எல்லா ஊரெல்லாம் அப்படித்தான் பேசிக்கிறாங்க. சிங்காரம், நம்ம ஆபீஸ்க்கு தபால் எல்லாம் வருது பாரு, அதெல்லாம் போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் யாரு வாங்கிட்டு வர்றது? டிஸ்பாச்சிங் கிளார்க் தான். ஏன் சார் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, ஜெனரல் மேனேஜர் ஆக போறோம் பாரு, ஆபீஸுடைய நிலவரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாம தெரிஞ்சுக்கிறேன். ஐடியா ஐடியா, பெரிய ஐடியா. சிங்காரா, அந்த டிஸ்பாச்சிங் கிளார்க் யாருன்னு சொன்ன? நான் இன்னும் சொல்லலையே. அட இப்பதான் சொல்ல. சொல்றேம்மா, அவரு புதுசு, வீடு பக்கத்துலதான் இருக்கு. இதான் சார் நம்ம ஆபீஸ் டிஸ்பாச்சிங் கிளார்க் வீடு. நீ இங்கே இரு, நாங்க உள்ள போறோம். யார் நீங்க? டிஸ்பாச் கிளார்க்க கொஞ்சம் பார்க்கணும். அவன் உடம்பு சரியில்லாம படுத்திருக்கான், நாளைக்கு வந்து பாக்குறீங்களா? ஐயோ, நான் அவசரமா பார்க்கணுமா? நீங்க யாரு? வாணி பேபி ஃபுட் ஜெனரல் மேனேஜர். இவர்தாம்மா? அப்படியா? மன்னிச்சுக்குங்க, உட்காருங்க, நாமே கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க உங்க பதவி இருக்கிற மதிப்பு பாத்தீங்களா? எங்க பதவி? எங்க பதவி? ஏங்க அப்படி சொல்றீங்க? இப்ப பாருங்களே, அவர் வந்து உங்களுக்கு நல்ல நியூஸ் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்ல, பையன் என்ன பார்த்தோட தாவி குதிக்க போறான். ஜெனரல் மேனேஜரை வீட்டுக்கு வந்துட்டாரு. வாங்க சார், உட்காருங்க, என்ன வேணும்னு கேட்பான். சார் சார், நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பையன் நிச்சயமா தரமாட்டான். நான் எங்க அப்பாவை பார்த்து அவரு மூலியமா ட்ரை பண்றேன். நீ சாரதாவை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போ. ஹோட்டல்ல விட்டு நான் வீட்டுக்கு போவாட்டா? சாரதா, நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன போட்டு அடி அடி அடிச்சு அந்த தடிப்பயலுக்கு என்னால எந்த உதவி செய்ய முடியாது. ஆமா, ஆள் பாக்குறதா அப்படி இருக்காரு, ரொம்ப நல்லவரு. அவன் எப்படி இருந்தா எனக்கு என்னமா? அதுக்காக என் பிள்ளை எப்படி அப்படி அடிக்கிறது? அம்மா, உங்க கால வேணும்னாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, அதெல்லாம் எதுக்குமா? சோமு, எல்லாத்தையும் மறந்துட்டு பாவம் அந்த பொண்ணு. அதுக்கு உன்னால ஏதாவது உதவி செய்ய முடியுமானா? இது கொடுப்பா. இனிமேலுமா? போமா, போய் போல. போ போ போ. நான் தான் கெண்டு சொன்னேன். என்ன நம்பி வந்து நடுத்தருவில் நிக்க போறேன். இந்த பொம்பளைகளை இப்படித்தான். என்ன ஆம்பளைங்க? முதலாளி மறுபடியும் எனக்கு வேலை கொடுக்க போறாரு. தரன்னு எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்ல போறாரு. நீ என்ன பண்ண போற? என்ன பண்றது? அவர் தானே வந்து கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனா வீட்டு தலையில போடுறது. போய் சேர வேண்டாமா? போய் சேரணும். ஆமா, போய் சேரணும். என்ன பண்றது? என்ன சாப்பிடுறது? நீ எப்படா வந்த?
நான் வரேன். தள்ளி உட்கார்ந்து இருக்கிறியா? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ டிஎட்டே பாட ஆரம்பிச்சடா. லெட்டரை தடுத்து நிறுத்தத்தானே மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு வந்த. அது நேத்து கதை. இன்னைக்கு இந்த லெட்டர் முதலாளி கைக்கு போய் சேரணும். ஏன் இருக்குன்னு காரணம் கேட்க கூடாது. அப்புறம் சொல்றேன். இப்போ உன்னால முடியுமா? முடியாது. அவ்வளவுதானே? சாரதா, அந்த லெட்டர் எடுங்க. நானும் உதவி கூறவா? வேண்டாம், என் கூட வரதுக்கு ஸ்டெல்லா இருக்கிறா. ஸ்டெல்லாவா? என்னடா இது ஸ்டெல்லா? ஏன் ஆளு நீ சிரிக்கிற? போதாதா? லெட்டர் கொண்டு போய் சேர்க்கிறேன். போ. தம்பி, மேனேஜர் எங்க? ஐயோ முடிக்க வேணாயா, வணக்கம் வயசானவையா, என் உடம்புல வாய் வருகையா, நான் செத்து போடுவேன். கத்தாதையா? இல்லையா, கைய துணி பொய்கிற மாதிரி புரியாது. எப்படி என்ன கத்தாம இருக்க முடியும்? அப்ப உண்மையை சொல்லு. உனக்கு ஏன் இந்த பால் பவுடர்? இது பால் பவுடர் டின்னா? இது என்ன பழி வாங்க வந்த டின்னு. அந்த படுவாவி பையன் என்னைக்கு என் வீட்டுல காலடி வச்சாரோ அன்னையில இருந்து நான் போராடமெல்லாம் அடி வாங்குறேன் சார். அன்னைக்கு கொண்டு போய் என் பொண்ண போலீஸ்ல நிறுத்தினாரு. இன்னைக்கு இங்க கொண்டாந்து என்ன நிறுத்தி விட்டா சார்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லிடுறேன். அந்த பிரபு பையன் தான் கொடுத்தான். பிரபுவா? யார் அந்த பிரபு? அந்த பால் பவுடர் கம்பெனி மேனேஜர். யோ, டூப் அடிக்காத, உத வாங்குவேன். அந்த படுவாவி பையன் தாங்க இதை கொடுத்தான். விற்க சொல்லி கொடுத்தாரா? இல்ல, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக கொடுத்தாங்க. நான் தான் அதை வித்து பணமாக்கிக்கலாம்னு இருக்கேன். அடக்கியா? ஹனி, நீ எதுக்காகமா இங்க வந்த? நான் ஒருத்தர் இங்க இருக்கிறது போதாதா? நினைச்சிருங்கப்பா, உங்க ஜாமீன்ல எடுக்கணுங்கிற ஆர்வத்துல நான் இங்க வந்தேன். நீ வந்துதான் என்ன ஜாமீன்ல எடுக்கிறமா? ஜாமீன்ல வெளியே வரணும்னு ஆசைப்பட்டா கோடி ரூபாய் சொந்த ஜாமீன் கொடுத்து என்னால வெளியே வர முடியும். அதை நான் விரும்புறேன். அப்பா, ஏன்பா அப்படி சொல்ற? நம்ம கம்பெனி பால் பவுடர் சாப்பிட்டு நூற்றுக்கணக்கான குழந்தைங்க இறந்திருக்குமா? அதுக்கு காரணம் யாரா இருந்தாலும் பொறுப்பு என்னுடையதாம்மா. மதிப்பா வாழ்ந்து ஜெயிலுக்கு போறது கேவலம். அப்படியே போயிட்டாலும் கேஸ் முடியறதுக்குள்ள ஜாமீன்ல வெளியே வர்றது அதை விட மகா கேவலம். தவிர குற்றவாளியை கண்டுபிடிக்கிறவங்க தண்டனை நான் தான் அனுபவிக்கணும். குற்றவாளி வேற யாருப்பா? நல்லவன் நாணயமானவன் காலமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த பிரபுதாப்பா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். நீ மறுபடியும் தப்பு பண்ண. பிரபுவை உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுமா. போமா, பேசாம போமா. அவர் நல்லவர்னா இந்த நிலைமையில ஏப்பா அவர் உங்களை வந்து பார்க்கல? அவன் நிலைமை எப்படியோ எனக்கு தெரியுமா. அவன் எங்க இருந்தாலும் என்ன வந்து பார்க்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருப்பான். நான் உடனே முதலாளியை பார்க்கணும். என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் என்னால யூகிக்கவே முடியல. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் முதலாளியை சந்திச்சு பேசிட்டு வந்துடுறேன். பிரபு, முதலாளியை பார்க்க போறியா? ஆமாடா. அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் பாரு. வாணி பேபி ஃபுட் கம்பெனி மூடப்பட்டது. அதன் உரிமையாளர் சிவசிதம்பரம் பிள்ளை கைது. சென்னை பிரிவு நிர்வாகி பிரபு மீது சந்தேகம். பிரபு தலைவர் சந்துரு. ஆமாடா, ஏற்கனவே காளேஸ்வரம், இதுல கண்ணாடி வேற காணாங்கிற கதையா? நீ மாட்டு கடிதத்தை தேடுறதுக்காக ஊரை விட்டு வந்துட்ட. ஆபீஸ்ல ஆளை காணா, எங்க ஓடி போயிட்டாலும் எல்லாரும் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சந்துரு, விஷயம் முத்துறதுக்கு முன்ன போலீஸ்ல போய் சொல்லிட்டா? போய் சொல்லணுமா? போன் பண்ணா பத்தாதா? முத்துறதே போலீஸால தானே. சாரதா, பேப்பர்ல வந்திருக்கிறது பாதி, மீட்டிங் நான் சொல்றேன் கேளு. இவன் பாட்டு ஊரை விட்டு வந்துட்டான். இவன் பொறுப்புல உடவுல இருந்த பால் போடுற டின் எல்லாத்தையும் யாரோ கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். என்ன அத நீதான் செய்திருக்கணும்னு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. எல்லா டின்னிலையும் விஷத்தை கலந்து ஒரே நாள்ல பரவலா தமிழ்நாடு பூராவும் ஆளை வச்சு வித்து சொல்றது நீதான். என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் சொல்லலமா, மக்கள் குரல் அது அப்படித்தான் இருக்கும். போலீஸுக்கு கிடைச்சிருக்கிற ரிப்போர்ட். அதுக்கு என்ன ஆதாரம்? நீ குற்றவாளி இல்லைங்கிறதுக்கு என்ன? அப்ப எப்படித்தான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது? பிரபு, எனக்கு ஒரு ஆள் மேல் சந்தேகம். யார் மேல்? உங்க கம்பெனிக்கு எதிரா வேணி பேபி ஃபுட் கம்பெனின்னு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எங்க மாமா தான் மேனேஜர். அவன் தான் எங்க அப்பா கிட்ட உங்க கம்பெனி மூட போறாங்கன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தா. நீ சொல்றது உண்மையா இருந்தா நிச்சயமா உங்க மாமா ஏமாந்துருவான். எப்படி? யாருகிட்டயுமே இல்லாத ஒரு ஃபார்முலா எங்க கம்பெனில இருக்கு. அதை வச்சுதான் நாங்க சிறந்த பால் பவுடர் தயார். குழந்தைங்க சாப்பிடுற பால் பவுடர்ல விஷத்தையே கலக்கிறவனுக்கு ஃபார்முலா புத்தகத்தை திருடுறதா கஷ்டம்? ஐயோ, முதலாளி வேற லாக்கப்ல இருக்காரு. இப்ப நான் என்னடா செய்வேன்? மிஸ்டர் மாங்காட், இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடே அப்பா, அன்னைக்கு அந்த சிவசிதம்பரம் என்ன அலட்டிக்கிட்டான் தெரியுமா? நான் நடந்துகிட்டது சரியில்லைன்னு சொன்னான். இன்னைக்கு அவன் நடத்த சரியில்லைன்னு ஊரே சொல்லும்படியா செஞ்சுட்டீங்களே. பால் பவுடர் சிறப்பா தயாரிக்கிறது
ஒரு ஃபார்முலா அந்த கம்பெனியில இருக்கு. அது எங்க இருக்கு, அது எப்படி எடுக்கணுங்கிறது உங்க மகன் மூர்த்திக்கு தான் தெரியும். வாங்க மிஸ்டர் பிரபு, உங்களை இப்படி தனியா சந்திக்கணும்னு நானா நினைச்சிட்டு. நீங்களா? நானும் உங்களை உங்க இடத்திலேயே சந்திக்கிறதுக்காக தான் 2 நாளா துடிச்சுட்டே இருந்தேன். உன் துடிப்பெல்லாம் இங்க காட்டாது. அந்த ஃபார்முலா பெட்டி எங்க வச்சிருக்கிறேன்னு மரியாதையா சொல்லிடு. சொல்லலன்னா என்ன பண்ணுவேன்? சொல்லலன்னா அநியாயமா ஒரு உயிரை எடுத்து அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிடுவேன். கரெக்ட்யா. அன்புக்கு நான் ஒரு நாய், அதிகாரத்துக்கு மிருகமாயிடுவேன். ஜாக்கிரதை. உன் கதை யாரா கேட்டாங்க? இந்த ஃபார்முலா எங்க இருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா? அதான் சொல்ல மாட்டேன்னு தெரியும். அப்புறம் மேற்கொண்டு கேட்டுக்கிட்டு இப்ப என்ன செய்ய போறேன்? கொண்டு போய் அறையில தள்ளி பூட்டுங்க. இங்கே காவல் இருக்கணும். எத்தனை நாள் ஆனாலும் பிரபுவுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. ஜாக்கிரதை. பதறாம நடந்தது விவரமா சொல்லு. ராத்திரி 2 மணி இருக்குங்க. மெட்ராஸ் பிரான்ச் மேனேஜர் பிரபு 5-6 ஆட்களோட வந்து என்ன அடிச்சு போட்டுட்டு எங்க கம்பெனில இருந்து ஒரு பெட்டியை திருடிக்கிட்டு ஓடிட்டாருங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. முதல்ல அந்த வாட்ச்மேனுக்கு கொஞ்சம் கூப்பிடுங்க. எதுக்கா சார்? இவரு பிரபுவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற பத்திங்களா? அவர் வந்து நடக்காத சொல்ல, கண்ணால கண்டாதான் சொல்றாரு. அவனுக்கு ஏன் சார் கண்ணு? அவனுக்கு ஏன் கண்ணு? அவன் குருடன் சார். ஹி இஸ் பிளைண்ட். ஐ டெல் யூ ஹி இஸ் டோட்டலி பிளைண்ட். எங்க முன்னாலே ஒரு சாட்சி இப்ப கேவலமா பேசுறது நல்லா இல்லீங்க. அப்புறம் நான் சீரியஸா நடந்துட்டா வருத்தப்படாது. ஐ அம் சாரி இன்ஸ்பெக்டர், ஐ அம் சாரி. ஹேய் வாட்ச்மேன், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்டா. கம்பெனில சஸ்பெண்ட் பண்ணிட்ட போ. உங்க கம்பெனி சஸ்பெண்ட் ஆயிருக்கு, அத மறந்துடாதீங்க. தெரியும். தேங்க் யூ. டேய் நீங்க எல்லாம் எதை வேணும்னா பேசுங்கடா. எதை வேணும்னாலும் பேசுங்க. பிரபு பத்தி என்ன வேணும்னாலும் பேசுங்கடா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா பேசுங்கடா. எதை வேணும்னாலும் பேசி சொல்லுங்கடா. அவ்வளவுதான். கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. டேய் டேய் கொஞ்சம் தண்ணீரா குடிக்க. டேய் கொஞ்சம் தண்ணி கொடுங்கடா. டேய் டேய் முதலாளி துரோகமா? இந்த விஷயம் நாகராஜனுக்கு தெரிஞ்சது நம்மளை கொண்டு விடுவோம். ஜாக்கிரதை.
என்னமா அது? பிரபுவுக்கு ஒரு ஆபத்தும் வராது. மணி 10 போகுது, இன்னும் பல்ல விளக்கலன்னா எப்படி? பைப்ல தண்ணி நின்னுடுமா? இந்த பாரு, சட்டு புட்டு பல்ல விளக்கிட்டு ஏதாவது டிஃபன் சாப்பிடு. என்ன சந்திர தொந்தரவு பண்ற? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீயே போய் சாப்பிடு. நீ சாப்பிடாம நான் சாப்பிடுறதா? அதுக்கு வேற ஆளப்பாரு. போய் ஏய் என்ன சத்தம்? ஹலோ, யார் பேசுறது? சொல்லவா? என்னது? அவங்களுக்கு நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல் தெரிஞ்சு போச்சா? இப்ப வரேன். தெரிஞ்சு போச்சு. நான் மீட் பண்ணி கூட்டி வரேன், இங்கே இரு. கைய வர காட்டுற, உள்ள வர வேண்டியா? ஏன் குளிக்கிறியா? தண்ணி விளக்கதான் சொன்னேன். கதவை திறந்துட்டு குளிக்க கூடாதுமா, கதவை சாத்திக்கணும். சொல்ல மாட்டேன் தாய்க்கு. நான் உங்களை தான் தேடிக்கிட்டு வரேன். யாரோ ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் வந்து நம்ம சாரதாமாவை கார்ல ஏத்திட்டு போறாங்க சார். ஆமா சார், கார் நம்பரை கூட நான் கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்கேன். MSQ 2196. 2196. சரி வாங்க போலீஸ் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. சாரதா, நம்ம கல்யாணத்துக்கு நேரம் வந்துடுச்சு. அதே சமயத்துல உன் காவலனுடைய கடைசி பயணத்துக்கும் நேரம் நெருங்கிடுச்சு. வீண கற்பனை பண்ண இப்ப நீ எதையும் செய்ய முடியும். ஆனா அப்ப கூட என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் பிரபுவுக்கு ஒரு ஆபத்தை உண்டு பண்ணிட்டு அப்புறம் நீ என்ன உயிரோடு பார்க்க முடியும்னு நினைக்கிறியா? அதை விட உன் கையாலே எங்க 2 பேரையும் கொண்டு. ஓகே சாரதா, உன் விருப்பப்படியே செய்ய. ஆனா ஒண்ணு, உன் காதலனை கொல்றது உறுதி. உன்னை நான் கொல்றதா அல்லது கட்டிக்கிறதாங்கிறத ஆண்டவங்கிட்ட விட்டுறேன். இதோ இந்த துப்பாக்கியில 6 குண்டு போட முடியும் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு முறை சுட்ட உடனே அடுத்த குண்டு அந்த இடத்துல வந்து தயாரா நிற்கும். உனக்காக இந்த ஒரே ஒரு குண்டு போட. இப்போ எந்த துவாரத்துல அந்த குண்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கடவுள் உன் பக்கம் இருந்தா முதல்ல உன்னை கொல்லட்டும், இல்லே என் பக்கம் இருந்தா அவனை கொல்லட்டும். நான் உன்னை கட்டிக்கிறேன். உனக்காக நீ சாகணும்னு விரும்பினதுக்காக முதல்ல உனக்கு புரி வைக்கிறேன். நீ ஒரு ஆம்பளையா? உங்களைய கட்டி வச்சு சுட போய் உனக்கு தைரியம் இருந்தா ஏறிட்டவா? இவ செத்தாலும் சாகலைன்னாலும் அடுத்து உங்ககிட்ட நான் வரப்போறேன். இவ சாகிறத கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்.
தேடிட்டு இருக்கிற பிரபு உள்ளதா இருக்கான். வாங்க சார். கமான். என்ன மட்டும் கைது பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவங்களையும் கைது பண்ணுங்க. அது அவங்களுக்கு தெரியும். இவன் இந்த பார்முலாவை வச்சுக்கிட்டு பால் பவுடர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு எங்களை தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான். நாங்க அதுக்கு தயாரா இல்லைன்னாலும் எங்களை விட மாட்டேங்கிறான். ஓ, அந்த பார்முலாவா? ஆமா, அந்த வேன் யாருடையது? எங்களுதான் சார். எங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போய் என்னென்னமோ தப்பு பண்ணி இருக்கிறோம். அது மட்டுமல்ல சார், எங்க மாமா பொண்ணு சாரதாவை மெட்ராஸ்ல இருந்து கடத்திட்டு வந்து இங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கோன்னு தெரியல. இதெல்லாம் நீங்க கோர்ட்ல சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்றோம். ஆல் ரைட், நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. கமான். சிவசிதம்பரம், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க போறோம். வெரி குட், வெரி குட். எஸ் சார், உண்மையான குற்றவாளி யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. உங்க பிரான்ச் மேனேஜர் பிரபுதான். நான்சென்ஸ். I am not going out. நான் இங்க இருந்து போக போறது இல்ல. கோர்ட் நடக்குது, நீங்க அங்க போய் பாத்துறேன். பிரபு ஒரு கால் குத்தவாளி. நீங்க அங்க போய் பாத்துறேன். பிரபு ஒரு கால் குத்தவாளியா இருக்க முடியாது. கோர்ட்ல பாத்துக்கிறேன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டு கூண்டில் இருக்கும் இந்த பிரபு மிக கொடுமையான குற்றவாளி என்பதை இதுவரை இங்கே விசாரித்த சாட்சியங்கள் நிரூபித்து காட்டின. நான் நினைத்தால் 40 பிரான்சுகளையும் அடிக்க முடியும் என்று பிரபு கூறியதை கேட்டிருக்கிறார் இந்த அக்கவுண்டன்ட் கோபு. பால் பவுடரில் விஷத்தை கலக்கவும், இந்த விபரீத செயலை வெளியே சொல்லாமல் இருக்கவும் இந்த நாகராஜன் தயவை நாடியிருக்கிறார் மிஸ்டர் பிரபு. இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை அருகிலே இருந்து கேட்டுக் கொண்டிருந்தவர் இந்த மேங்கார்ட். விஷம் கலந்த பால் சென்களை விநியோகம் செய்வதற்காக எந்த பாவத்தையும் செய்தறியாத கணக்கப்பர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். சிறப்பான பால் பவுடரை தயாரிக்க மூல காரணமாயிருந்த பார்முலா புஸ்தகம் முதலாளிகளில் இருக்கக்கூடாது என்ற பொறாமையில் கம்பெனி மூடப்பட்ட பிறகும் அந்த பார்முலா புஸ்தகத்தை திருடிச் சென்றதை கண்ணார கண்டிருக்கிறார் இந்த வாட்ச்மேன் வைரக்கண்ணு. எனவே தலைமை நிர்வாகி என்னும் பெரும் பதவி தனக்கு கிடைக்கவில்லையே என்று ஆத்திரமடைந்திருக்கிறார் இந்த பிரபு. அதுவே குற்றங்களை புரிவதற்கான மூல காரணம், அதாவது மோட்டிவ் என்பது. அதன் விளைவாகத்தான் அவரே கம்பெனி குடோனை கொள்ளையடித்திருக்கிறார். அது முதல் குற்றம். பால் பவுடரில் பயங்கரமான விஷத்தை கலந்து அனுமதிக்க முடியாத குழந்தைகளை கொண்டு குவித்திருக்கிறார். இது இரண்டாவது குற்றம். வாட்ச்மேன் வைரக்கண்ணுவை அடித்து போட்டுவிட்டு பார்முலா புஸ்தகத்தை திருடிச் சென்றிருக்கிறார். இது மூன்றாவது குற்றம். இந்த மன்னிக்க முடியாத 3 குற்றங்களுக்கும் இபிகோ 381, 272, 307, 329, 356
ஆகிய பிரிவுகளின்படி இந்த பிரபுவுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுத்து நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பிரபு, உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கும் குற்றங்களை நீங்கள் மறுத்துக் கூற விரும்புகிறீர்களா? கனம் நீதிபதி அவர்களே, நியாயத்தை நிலைநாட்டுகிறோம் என்ற நினைப்பிலே சர்க்கார் வக்கீல் அவர்கள் நீண்ட நேரம் பேசினார். அவரது பேச்சிலே அலங்காரம் இருந்தது, ஆனால் அர்த்தமில்லை. நிரபராதிகளை குற்றவாளிகளாகவும் குற்றவாளிகளை நிரபராதிகளாகவும் சந்தர்ப்பங்கள் மிக சுலபத்தில் மாற்றி விடுகின்றன. சாட்சிகளிலே உயர்ந்தது மனசாட்சி. அந்த மனசாட்சிக்கு நீதிமன்றத்திலே மதிப்பில்லை. சந்தர்ப்ப சாட்சியங்களே இங்கு வரவேற்கப்படுகின்றன. தயார் செய்து இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கும் சாட்சியங்கள் என் மீது குற்றம் சுமத்துகின்றன. அதை நான் மறுக்கிறேன். மறுப்பதை தக்க ஆதாரத்தோடு நிரூபிக்க வழியில்லையே என்று தவிக்கிறேன். இதுதான் என் உண்மை நிலை. இதை ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை செய்தால் நீதி சாகவில்லை என்று பெருமைப்படுவேன். இல்லை என்றால் சட்டத்திற்கு கட்டுப்படுகிறோம் என்ற பெருமிதத்தில் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். தேவையில்லை. பிரபு நிரபராதி என்பதற்கு தேவையான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. யுவர் ஆனர், நானும் ஒரு வக்கீல். இந்த வழக்கில் பிரபுவின் சார்பில் நான் வாதாட விரும்புகிறேன். அதற்கான வக்காலத்து இது இருக்கிறது. அதற்கு கோர்ட்டானவர்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். பிரபு விரும்பினால் நீங்கள் வாதாடலாம். கணக்கப்பர், கணக்கப்பர், கணக்கப்பர். கடவுள் சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்ல. சொல்லுங்க. கடவுள் சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒண்ணு இல்லைங்க. மிஸ்டர் கணக்கப்பர், உங்களுக்கு பிரபு எவ்வளவு நாளா தெரியும்? இப்பதாங்க 1 மாசமா தெரியும். பிரபுவே உங்ககிட்ட பால் பவுடர் டின்களை கொடுத்தாரா, இல்ல ஆட்கள் மூலமா கொடுத்து அனுப்புனாரா? அவங்க ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாருங்க. அனுப்புறேன்னு கிட்ட பிரபு சொன்னாரா? இல்லைங்க. வந்த ஆட்கள் பிரபு கிட்ட தான் வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்னாங்க, அவ்வளவுதான். அந்த ஆட்கள் பிரபுவனுடைய விரோதியினால் அனுப்பப்பட்ட ஆட்களா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாங்க. நீங்க போகலாம். யுவர் ஆனர், நான் கார்மேகத்தை விசாரிக்க விரும்புகிறேன். மிஸ்டர் கார்மேகம், ஜெனரல் மேனேஜர் பதவி பிரபுவுக்கு இல்லை என்ற தகவலை நீங்கள் அவரிடம் சொன்ன போது அவருக்கு எப்படிப்பட்ட கோபம் வந்தது என்று சொல்ல முடியுமா? பதவி கிடைக்காம போயிடுச்சுங்கிற சாதாரண வருத்தம் தான். அது எத்தனை மணிக்கு நடந்தது? 8ஆம் தேதி பகல் 12 மணி இருக்கும். நீங்க போகலாம். யுவர் ஆனர், அடுத்தபடியாக நான் அக்கவுண்டன்ட் கோபுவை விசாரிக்க விரும்புகிறேன். மிஸ்டர் கோபு, அன்று பிரபு எத்தனை மணிக்கு கோபமாக இருந்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? 8ஆம் தேதி இன்னைக்கு 1:30 மணிக்கு. 1:30 மணிக்கு. அது எப்படி அவ்வளவு கரெக்டா டைம் சொல்றீங்க? 1 மணிக்கு எனக்கு சரியா பசி எடுத்துரும். அன்னைக்கு 1/2 மணி நேரம் பசியால துடிச்சிருக்கானுங்க. அதான் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறேன். நீங்க போலாம். யுவர் ஆனர், தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கவில்லை என்று 12 மணிக்கு மிஸ்டர் பிரபு வருத்தப்பட்டிருக்கிறார். சரியாக 1:30 மணிக்கு அது கோபமாக மாறி இருக்கிறது. எக்ஸாக்ட்லி யுவர் ஆனர். அந்த கோபம் இரவு 10 மணிக்கு ஆத்திரமாக மாறி ஆவேச உருவெடுத்து பால் தின்களை கொள்ளையடித்திருக்கிறார். எனது நண்பர் மிகவும் அவசரப்படுகிறார். 1:30 மணிக்கு இருந்த கோபம் 3 மணிக்கு முற்றிலும் மறைந்து விட்டது என்பதை தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் யுவர் ஆனர். அது எப்படி? எந்த பதவி அவருக்கு கிடைக்கவில்லை என்று கருதினாரோ அந்த பதவி அவருக்கே கிடைத்து விட்டதாக கூறும் தந்தையை சரியாக 3 மணிக்கு அவர் பெற்றுவிட்டார். அதற்கு பிறகு இரவு 10 மணிக்கு அவர் ஆத்திரமடைந்திருக்கிறார் என்பதை எந்த முட்டாளும் நம்ப மாட்டார். எனது அருமை நண்பர் இன்னமும் புத்திசாலி என்றே நான் நினைக்கிறேன். ஆதாரம்? தாங்கள் புத்திசாலி என்பதற்கா? இல்லை, 3 மணிக்கு தந்தி வந்ததாக சொல்வதற்கு. இதோ போஸ்ட் ஆபீஸ் முத்திரையோடு கூடிய அந்த தந்தி. பால் பவுடர் டின்களை பிரபுதான் கொள்ளையடித்தார் என்பது போதுமான ஆதாரங்களோடு நிரூபிக்கப்படவில்லை என்பதை கூறிவிட்டு அடுத்த குற்றத்திற்கான சாட்சி வாட்ச்மேன் வைரக்கண்ணை நான் விசாரிக்க விரும்புகிறேன். மிஸ்டர் வைரக்கண்ணு, நீங்க பார்க்கும்போது பிரபு எதை எடுத்துட்டு ஓடினார்னு சொன்னீங்க? அதோ அந்த பெட்டி எடுத்துட்டு ஓடினாருங்க. அவர் மாத்திரம் தான் ஓடினாரா, இல்ல கூட யாராவது ஓடினாங்களா? கூட 4-5 பேர் ஓடினாங்க. 4 பேர் ஓடினாங்களா, 5 பேர் ஓடினாங்களா? சரியா சொல்லுங்க. நான் மயக்கமா கிடந்தேங்க. நான் எப்படிங்க சொல்ல முடியும்? உங்களை யாரோ தலையில அடிச்சிட்டதுனால தானே நீங்க மயக்குறீங்க? ஆமாங்க. யாரோ என்று சொல்வது அர்த்தமற்றது. யுவர் ஆனர், பிரபுதான் அங்கிருந்து ஓடி இருக்கிறார். அவரோ அவரை சேர்ந்தவரோ தான் அதை செய்திருக்க வேண்டும். அவசரப்படாதீங்க. அதுக்கு பதில் அவர் வாயிலிருந்து நான் வரவழைக்கிறேன். பிரபு ஓடினதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்தீங்க? நான் போலீஸ்ல போய் சொன்னேங்க. அவங்க வந்து ஆபீஸ திறந்து பார்த்தாங்க. அங்க என்ன பாத்தீங்க? அங்க கண்ணாடி டேபிள் எல்லாம் உடைஞ்சு கிடந்ததுங்க. வெரி குட், வெரி குட். ஃபார்முலா பெட்டியை திருட வந்த பிரபு
ஆபீஸ்ல இருக்கிற கண்ணாடி டேபிள்லாம் ஏன் உடைக்கணும்ன்ற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? அதாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் என்ன இருக்கு? பிரபு கூட வந்தவங்களுக்கு பிரபுவுக்கு பார்முலா பெட்டியை யார் வச்சுக்கணும்னு தகராறு ஏற்பட்டு சண்டை நடந்திருக்கும். அதனால கண்ணாடி டேபிள்லாம் உடைஞ்சிருக்கும். மிஸ் வைரக்கண்ணு, பிரபு பார்முலா பெட்டி எடுத்துட்டு ஓடும்போது பின்னால ஓடினவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டே ஓடினாங்களா? இல்லங்க, பிரபு சார் பின்னாடியே ஓடுனாங்க. சரி, நீங்க போலாம். யுவர் ஆனர், சண்டை நடந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த சண்டை பார்முலாவை காப்பாற்ற சென்ற பிரபுவின் கூட்டத்திற்கும் அதை திருட வந்த மற்றொரு கூட்டத்திற்கும் நடந்த சண்டை. பால் பவுடரில் விஷம் கலந்த அந்த பொல்லாதவர்கள் அடுத்தபடியாக பார்முலாவையே திருட வருவார்கள் என்பதை முன்பே யூகித்துக் கொண்ட பிரபு அதை காப்பாற்றுவதற்காகத்தான் அங்கே சென்றார். அவர் ஏன் கஷ்டப்படணும்? போலீஸ்ல சொல்லலாமே. போலீஸ் தான் அவரையே சந்தேகப்பட்டு தேடுறாங்களே. யுவர் ஆனர், பால் பவுடரை கொண்டு வந்து கொடுத்தது பிரபுவினுடைய ஆட்கள் தான் என்பதை கணக்கப்பொருளால் உறுதியாக கூற முடியவில்லை. பார்முலாவை திருடும் எண்ணத்தோடு தான் பெட்டியை பிரபு எடுத்து சென்றார் என்பதை வாட்ச்மேனின் சாட்சியம் உறுதிப்படுத்த முடியவில்லை. நிலைமை இப்படி இருக்க பால் பவுடரில் பிரபுதான் விஷம் கலந்தார் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன் முடியாது? நண்பர் எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் மறைக்கலாம். ஆனால் பால் பவுடரிலே விஷம் கலந்த குற்றத்தை மறைக்க முடியாது. அதை கண்ணால் கண்ட மாங்காடம் அருகே இருந்து துணை செய்த நாகராஜனும் இங்கே சாட்சிகளாக இருக்கின்றனர். இல்லை என்று கூற ஆதாரம் இருந்தால் அதனை சாட்சியங்களோடு நிரூபிக்கலாம். நிரூபிக்கிறேன். யுவர் ஆனர், என்னுடைய அடுத்த சாட்சியாக ஒரு ஊமையை விசாரிக்க விரும்புகிறேன். யுவர் ஆனர், ஊமையின் சாட்சி செல்லாது. அதை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், அவர் ஊமை என்பதற்காக அவரை மனிதர் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. மற்ற எல்லாருக்கும் உள்ள உரிமை அவருக்கும் உண்டு. அவருடைய முகபாவத்திலிருந்து சில உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். சட்டப்பூர்வமாக கோட்டார் அவர்கள் அதில் எந்த அளவை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலில் அவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. சொல்லுங்க. கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. கனம் கோட்டார் அவர்கள் என்னை மன்னிக்கணும். நான் உண்மையிலே ஊமை இல்லைங்க, ஊமையை போல நடிச்சேன். வெரி குட், வெரி குட். மிஸ்டர் முத்தையா, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் எல்லாம் உடனே சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க, கோர்ட்ல சொல்லுங்க. சொல்றேன் சார். அதுக்கு முன்னால என்ன பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நான் ஒரு சிங்கப்பூர் சிஐடி. இந்திய சர்க்காருடைய அனுமதியின் பேர்ல தான் இங்க நடமாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஆதாரம் இதோ. இருக்கானே மாங்காள், இந்த சிங்கப்பூர்லயே பெரிய கேடி, கள்ள நோட்டு அடிச்சவன், பல கொலைகளை அஞ்சாம செய்தவன். அவனால மறைச்சு வைக்கப்பட்ட பல ரகசியங்கள் எங்க அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டதுனால அவனை ஃபாலோ பண்ணி நான் இந்தியாவுக்கு வந்தேன். சில ரகசியங்களோட அவனை கைது செய்யணுங்கிறதுக்காக உண்மையான ஊழியனை போல அவங்கிட்ட வேலை செய்தேன். ஒரு நாள் என்னை சந்தேகப்பட்டு கத்தி எடுத்துக்கிட்டு என் அறைக்கு வந்தான். ஏதோ என்ன டெஸ்ட் பண்ண போறான்னு நினைச்சு நான் தூங்குற மாதிரி நினைச்சேன். ஆனா என் காலையை வெட்டுவான்னு நான் நினைக்கல. வெட்டிட்டான். என்ன பண்றது? என் கடமைக்காக அதையும் நான் பொறுத்து. கனம் கோட்டார் அவர்களே, வாணி பேபி ஃபுட் கம்பெனி அழிச்சாதான் வேணி பேபி ஃபுட் கம்பெனி முன்னேறும் இந்த மாங்காட்டம் நாகராஜனும் திட்டம் போட்டாங்க. அவங்களுக்கு துணையா இருந்தவர் அதோ அந்த டில்லி பால்டின்களை கொள்ளடிச்சு அதுல விஷத்தை கலந்து அதை விநியோகம் செய்தவங்களும் இவங்க தான். ஃபார்முலா பெட்டியை திருடினதும் இவங்க தான். இந்த விஷயங்களை நான் போலீஸ்ல தெரியப்படுத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்தேன். ஆனா இந்த டில்லியும் நாகராஜனும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துட்டாங்க. என்னால முடியாம போன அந்த ஒரு காரியத்துக்காக கோட்டார் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். பிரபு நிரபராத், அவர் எந்த குற்றத்தையும் செய்யல. வழக்கை முற்றிலும் வென்றுவிட்டதாக எனது நண்பர் பெருமைப்படுவாரையானால் அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். மாங்காடும் நாகராஜனும் நல்லவர்கள் இல்லை என்று மிக சாமர்த்தியமாக நிரூபித்து காட்டினார், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பிரபு நிரபராதி என்று கூறுவது அர்த்தமற்றது. தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கவில்லை என்ற ஆத்திரத்தால் தன் முதலாளியை திரு சிவசிதம்பரத்தை கண்டபடி திட்டி ஒரு ராஜினாமா கடிதத்தை தன் கைப்படவே எழுதியிருக்கிறார் இந்த பிரபு. I object to this point, Your Honor. இந்த மாதிரி எந்த கடிதமும் எனக்கு வரவில்லை என்பது தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் மேஜை மீது இருந்து தங்கள் நிர்வாகி ஒருவராலேயே கொண்டு வரப்பட்ட கடிதம் இது. கனம் கோட்டார் அவர்கள் இதை படித்து என் நண்பருக்கு புரிய வைக்கும்படி மிக பணிமன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
வேண்டாம் நீதிபதி அவர்களே. அந்த கடிதத்தை தாங்கள் படிப்பதற்கு முன் என் முதலாளியிடம் சில வார்த்தைகள் பேசி என்னை அனுமதிக்க வேண்டுகிறேன். என்ன மன்னிச்சிருங்க. அந்த கடிதத்தை பிடிச்சு முடிச்ச பிறகு இந்த பாவியோட முகத்தை ஏறெடுத்து பார்க்க உங்க பெருந்தன்மை இடம் கொடுத்தாலும் வெக்கத்தை விட்டு உங்க முன்னால நிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. நான் ஒரு நம்பிக்கை துரோகி, நன்றி கெட்டவன். பிரபு, ஆமா சார், இந்த உலகமே என்ன குற்றவாளின்னு சொல்லும் போது நீங்க ஆரம்பத்திலிருந்து என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை, நல்லெண்ணத்தை மாத்திக்காம இருந்தீங்களே. அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்துக்கு நான் செய்த கைமாறு என்ன தெரியுமா? ஒரு பதவியை பெருசா நினைச்சு அதை நீங்க வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு நான் முடிவு கட்டி நான் அந்த லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டரை எப்படி ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமா? வேண்டாம் நீதிபதி அவர்களே, தயவு செஞ்சு இந்த லெட்டரை படிக்காதீங்க. தாரத்தை சந்தேகப்பட்டா கூட கடவுள் மன்னிச்சிருவார். ஆனா பெத்த தாயை சந்தேகப்பட்ட உலகத்துல யாருமே மாட்டாங்க. நான் சந்தேகப்பட்டனே, உங்களையே தவறா நான் புரிஞ்சுக்கிட்டனே, எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் சிவசிதம்பரம், நான் லெட்டரை படிக்கிறேன். ப்ளீஸ் ஃபாலோ மீ. நன்றியுள்ள முதலாளிக்கு, உங்கள் உண்மை ஊழியன் பிரபு எழுதி கொண்டது. எனக்கு கொடுக்க இருந்த வேலையை மூர்த்திக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு பதவியை பெற என்னை நான் இன்னும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். இன்று முதல் அதற்காக நான் முயற்சி செய்வேன், மேலும் மேலும் உழைப்பேன். ஜெனரல் மேனேஜர் பதவியை மூர்த்திக்கு கொடுத்து விட்டதால் நான் வருத்தப்படுவேன் என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆனால் யாராவது சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரபு. எனக்கு தெரியும் பிரபு பத்தி, எனக்கு தான் தெரியும் பிரபு பத்தி. இந்த மாதிரி லெட்டர்லாம் பிரபு ஒரு காலம் எழுத மாட்டான். யுவர் ஆனர், இந்த குற்றத்துக்கும் பிரபுவுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று தெளிவா தெரிஞ்சு போச்சு. உடனே அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். மாங்காடு மற்றும் அவரை சேர்ந்த அனைவரையும் கைது செய்யும்படியும் பிரபுவை விடுதலை செய்யும்படியும் உத்தரவிடுகிறேன். அப்புறம் அந்த லெட்டர் மாறிச்சு சொல்றான். ஐயோ, லெட்டர் ஒண்ணு மாறலடா, மாத்தி எழுதுனேன். நல்ல காரியம் தானே பண்ணிருக்க. அப்புறம் ஏன்டா எங்களை கண்டு பயந்து ஓடுன? உங்களை கண்டு பயந்து ஓடல, என் மாமனாருக்கு பயந்து ஓடுனேன். யாரா உங்க மாமனாரு? உங்க முதலா. அதுவும் பிரபு, பிரபு, வாணிக்கு எனக்கு ரொம்ப நாளாவே இது எதிரா, அதான் நல்ல ஒரு இதுரா. இது என்ன தெரியாதா? அதான் லவ். ஆமாங்க, நாங்க 2 பேரும் இன்னைக்குதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? யாரா நீ? யாரா நீ? பிரபுவுக்கு நான் ஃப்ரெண்டு. அப்ப சரி, அப்ப சரி. பிரபுவுக்கு ஃப்ரெண்டுன்னா நீ நல்லவனாத்தான் இருக்கிறோம். வாணி, கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிட்ட போல் இருக்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பிரபு, உன்னை என் மருமகனா ஏத்துக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மகனா ஏத்துக்கிறதா ரொம்ப பொருத்தம். ஆமா, நீ ஒரு பொண்ணை லவ் பண்றியாம? யார் அது? ஆமா சார். என்ன ஆமா சார்? ஆமா அப்பான்னு சொல்லு. ஆமா அப்பா சார். யார் அது? நானா? என்னது, உங்களையா பிரபு லவ் பண்ணா? இல்ல இல்ல இல்ல, என் மகளதான் இந்த கல்யாண விஷயம் பேர முடிச்சுக்கிட்டு அப்புறம் கூப்பிடலான்னு அனுப்பிச்சு விட்டேன். இதுவரையில என் பொண்ணை வளர்க்கறதுக்கு 5 லட்சம் ரூபாய் 50 நயா பைசா செலவாயிருக்கு. அதை கொடுத்து விட்டு கல்யாணத்தை பத்தி பேசுவோம். அப்படியா? இந்த பணத்தாசையினாலதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதாக. அங்கே போகுங்க, வக்கோலா இருந்து இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசலாமா? சரி, அடுத்தது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப அடுத்த முகூர்த்த கல்யாணம் 10-16 முத்தம் முத்தம் கொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம் கடுக்குலையாத மங்கை வண்ணம் கொஞ்சம்